சேலஞ்ச் என்னங்க சேலஞ்ச்? இதில் என்ன பிரச்சனை வரும்? ஹீலியம் பலூன்கள் இருக்கு, அது எப்படி பாஸ் காலியாகும்? டுவெண்ட்டி கிலோமீட்டர்ல உங்களுக்கு டெம்பரேச்சர் என்ன இருக்கு? பெருசா ஒன்றும் ஆகாது. பலூனுக்குள்ள தானே இருக்கு. வெளியே கான்டாக்ட் இருந்தால் தான் வெளியே போயிடும். when it is enclosed, நம்ம பறக்க விட்டா ஒரு பட்டத்தை பறக்க விட்டாலே நம்மளால கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டமா இருக்காங்க. என் நம்பர் ஆஃப் பலூன்ஸ் எப்படி கண்ட்ரோல் பண்ணுவாங்க? கண்ட்ரோலிங் லார்ஜ் நம்பர் ஆஃப் பலூன்ஸ், அதெல்லாம் சிக்னல் டிரான்ஸ்மிஷன் ரிசீவிங் இதெல்லாம் ப்ராப்ளமாக இருக்குமா? இதான் மேஜர் ப்ராப்ளம். 20 கிலோமீட்டர்ஸ் ஹைட்டில் நீங்கள் வந்து சிக்னல் டிரான்ஸ்மிட் பண்ணி அங்கே ரிசீவ் பண்ணணும். நடுவில் என்ன ப்ராப்ளம் வரும்? ஜெட் பிளேனோட ட்ராவலிங் இது என்னங்க ஹைட் எவ்வளோ? நார்மல் ஏர்கிராஃப்ட் என்ன ஹைட்டில் ட்ராவல் பண்ணும்? 20 10 கிலோமீட்டர்ஸ் 10 கிலோமீட்டர்ஸ் 20 கிடையாது. 10 கிலோமீட்டர்ஸ் போகும்போது சம்டைம்ஸ் சிக்னல் இன்டரப்ஷன் இருக்குமா? இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிறது தான் இதோட பிரச்சனை. ஆக்சுவலாக சேட்டலைட் இருந்து வர சில நேரத்தில் கிரவுண்ட்லேருந்து ரிலே கொடுத்தும் இது பண்ணலாம்ல, டிரான்ஸ்மிட் பண்ணலாம்ல. சம்டைம்ஸ் இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் இருக்கு. இந்த மாதிரி நிறைய பலூன்ஸை கண்ட்ரோல் பண்ணதே பெரிய பிரச்சனை. ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டோஸ்பியர் அட்மாஸ்பியர் தின், பட் அட்மாஸ்பியரிக் சர்க்குலேஷன் இருந்துட்டு தானே இருக்கு. ஸ்ட்ராட்டோஸ்பியரில் லோ இல்லை 20 கிலோமீட்டர்ஸ். ட்ரோபோஸ்பியர் எங்கே முடியும்னா உங்களுக்கு 18 கிலோமீட்டர்ஸில் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஸ்ட்ராட்டோஸ்பியர். நம்ம போல்ஸ் கிட்ட எதுக்கு நம்ம ஹீலியம் பலூன்ஸை கொண்டு போகிறோம்? போல்ஸ் கிட்ட போகிறதுக்கு நமக்கு என்ன வேலை இருக்குது? ஆனால் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதே பெரும்பாலும் இந்தியா இந்த டார்கெட் பண்ணி தான். இந்தியா இந்த மாதிரி புவர் கண்ட்ரிஸை டார்கெட் பண்ணி தான். ஸோ கிட்டத்தட்ட ஈக்குவேட்டர் பக்கத்தில் தான் இருக்கும், ரொம்ப டிஸ்டன்ஸ் போகாது. அப்புறம் வெளி போனால் 40 டிகிரி நார்த் டு 40 டிகிரி சவுத் போகலாங்க. மேக்ஸிமம் அவ்வளோ தான் போகும். ஏன்னா அதுக்கு மேலே இருக்கிறதுலாம் வந்து ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட டெவலப்டு. அது இட் இஸ் பீங் கண்ட்ரோல்டு. ஹீலியம் வந்து அவங்க ஆசச் அப்படின்னு விட்டுறது கிடையாது, இட் இஸ் கண்ட்ரோல்டு. அதான் கூகுளோட பிரச்சனை, அது நமக்கு தெரியாது. அந்த மெக்கானிசம் பற்றி சொல்லலை. இங்கே பாருங்க, the balloons would sail on atmosphere's wind in a continuous circuit around the globe. The balloons come equipped with flight computers and Google would control the balloon's altitude from the ground. எப்படி கண்ட்ரோல் பண்ணாங்களான்னு தெரியாது. Keep the moving along a desired channel by using different winds at different heights. ஸோ கம்ப்யூட்டர்ஸ் சர்க்கியூட் வச்சு கண்ட்ரோல் பண்ணுறாங்க, அவ்வளோதான். அது மட்டும் தான் நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கிறதுலாம் அவங்களோட பிரச்சனை. அடுத்த முக்கியமான விஷயம் மேரேஜ் லாஸ் அமெண்ட்மெண்ட் பில் 2010. இதை கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. பெரிய கான்ட்ரவர்சியில் ஓடிட்டு இருக்கு. இட் ஹாஸ் கிரியேட்டட் a huge controversy. மேரேஜ் லாஸ் அமெண்ட்மெண்ட் பில் 2010. இதில் முக்கியமான ப்ரொவிஷன் என்னங்க? வாட் இஸ் த இம்பார்ட்டன்ட் ப்ரொவிஷன் ஆஃப் திஸ் பில்? %50 ஆஃப் எதில் ஷேர்? 50% ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஈவன் இன் ஹவுஸ். அவங்க இருக்கிற வீட்லேயும் 50% ப்ராப்பர்ட்டி ஷேர் கொடுக்கணும். இன் கேஸ் ஆஃப் இர்ரிவர்சபிள் பிரேக் ஆஃப் மேரேஜ், டைவர்ஸ் கொடுத்துட்டா நீங்கள் என்ன பண்ணணும்னா 50% ஆஃப் ஷேர் ஃபீமேலுக்கு கொடுத்தே ஆகணும். இப்போ பிரச்சனை வரும். இஃப் த ஃபேமிலி இஸ் மேட்ரியார்கிக்கல் என்ன ஆகும்?
பேட்ரியார்க்கிகள்னா ஓகே, ஹஸ்பண்டோட இதுலேருந்து கொடுத்துடலாம். மேட்ரியார்க்கிகள்லாம் தான் எப்படி? மேட்ரியார்க்கிகள்லாம் அங்கே ஃபீமேல் தான் இன்ஹெரிட்டன்ஸு, அதை பற்றி பில் பேசவே இல்லைல்ல. இப்போ என்னன்னா இந்த பில்லில் இன்னொரு ப்ரொவிஷன், யார் வேணாலும் ஃபைல் பண்ணலாம். டைவர்ஸ் என்ன யார் வேணாலும் ஃபைல் பண்ணலாம். பட் விமன் அப்போஸ் பண்ணால் மட்டும்தான் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஹஸ்பண்ட் வந்து டைவர்ஸ் அப்ளை பண்ணுறாரு, ஒய்ஃப் வந்து எனக்கு டைவர்ஸ் வேணான்னு சொல்லிட்டா கேஸ் எடுத்துக்க மாட்டாங்க. இதுவும் இந்த பில் இருக்கிற அடுத்த கான்ட்ரோவர்ஷியல் இஷ்யூ. இங்க பாருங்க, one key amendment which seeks to make irreversible breakdown of marriage valid grounds for divorce allows either party to file, but opposition can come from the women alone. women மட்டும் தான் அப்போஸ் பண்ண முடியும், அங்க மேலுக்கு எந்த சேவும் கிடையாது. And divorce will be granted only if the separation doesn't cause her grave financial hardship. அந்த விமனுக்கு ஏதாச்சும் ஃபினான்ஷியல் ஹார்ட்ஷிப் வரலாம் மட்டும்தான் டைவர்ஸ் கொடுப்பாங்க. அந்த ஹார்ட்ஷிப் வர்ற மாதிரி இருந்தால் 50% ஆஃப் ப்ராப்பர்ட்டி நீங்கள் பிரித்து கொடுக்கணும். வர மாதிரி இல்லைன்னா அதை பற்றி பில் பேசவே இல்லை. இருங்க, அதே மாதிரி அடுத்தது விமன்ஸ் இஷ்யூ, விமன்ஸ் ஆர்கனைசேஷன் என்ன தெரியுமா பண்ணுறாங்க, நீங்கள் சொத்தை பற்றி மட்டும் தான் பேசுனீங்க, மெயின்டெனன்ஸை பற்றி பேசவே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. The next issue is maintenance. இப்போ அடுத்த இன்னொரு பிரச்சனை, 50% ஆஃப் ஷேர் கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்களா. இப்போ சீக்கிரட்டாக வந்து சொத்தை வாங்கி வச்சுருந்தா என்ன பண்ணுவீங்க? பினாமி பேர்ல வாங்குறீங்க, எப்படி கிளைம் பண்ண முடியும்? தெரிஞ்சாதான் கிளைம் பண்ணுவீங்க, தெரியலனா இதுவும் ஒரு இஷ்யூ இருக்கு. அது நம்ம பிரச்சனை இல்லை, அது அப்புறம், அதை விட்டுருங்க. இதில் முக்கியமாக இன்னொரு ப்ரொவிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஹெரிட்டட் ப்ராப்பர்ட்டிலையும் ஷேர் இருக்குன்னு விமன் கிளைம் பண்ணலாம். அலோஸ் விமன் டு கிளைம் ஷேர் இன் இன்ஹெரிட்டட் ப்ராப்பர்ட்டி. அப்படின்னு என்னது? பரம்பரை சொத்துல இருந்தும் அவங்க வந்து என்ன கேட்கலாம்? ஷேர் கேட்கலாம். மேரேஜுக்கு அப்புறம் வாங்கினது மட்டும் இல்லை, பரம்பரை சொத்துலையும் ஷேர் கேட்க முடியும். இதுதான் இதோட பெரிய ப்ராப்ளம். இப்போ இதில் கிரிட்டிசிசம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, விமனுக்கு ஆல்ரெடி என்ன ப்ரொவிஷன் இருக்கு? தே ஹேவ் ஷேர் இன் தேர் பேரண்டல் ப்ராப்பர்ட்டின்னு இருக்கா, அவங்களோட பேரண்டல் ப்ராப்பர்ட்டியில் ஷேர் இருக்கலாம். இப்போ இதுவும் ஷேர் கொடுத்துட்டா அந்த சன்ஸோட பேரண்டல் ப்ராப்பர்ட்டி என்ன ஆகும் அப்படிங்கிறதான் கொஸ்டின். இதான் இஷ்யூ, இருக்கிற கிரிட்டிசிசம்ஸ் இதெல்லாம். நீங்கள் உங்களுக்கு பேரண்ட்ஸோட ப்ராப்பர்ட்டிலையும் உங்களுக்கு என்ன இருக்குது? ரைட்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஹஸ்பண்டோட ப்ராப்பர்ட்டிஸும் ரைட் இருக்குன்னா வாட் வில் பி த இவங்களோட ஹஸ்பண்டோட இது ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் என்ன ஆகும்? இல்லைங்க, கிரிட்டிசிசம் இந்த ஆங்கிள் கண்டிப்பாக யோசனை பண்ணும். இப்படிதான் கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் எழுத முடியும். அப்போ தான் கொஸ்டின் வந்து என்னன்னா ஆன்சர் எழுதுகிற ஆன்சர் கம்ப்ளீட்டாக இருக்கும். இல்லைனா வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு பார்ட்டை மட்டும் ஆன்சர் பண்ண மாதிரி இருக்கும். கடைசியில் ஒன்றே ஒன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது சொல்லியிருப்பாங்க, இதெல்லாம் வந்து என்ன பண்ணுது? விமனை எம்பவர் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. போகிற போக பார்த்தா நம்ம எம்பவர்மெண்ட்டுக்கு வந்து நம்ம பேசணுங்க. அதெல்லாம் ஒன்றும் 10 வருஷம் வந்துடும்.
ஓகே, ஜுடிஷியரோட ஃபங்க்ஷன்ஸ் ஆர்டிஐல வருமா வராதாங்க? ஜுடிஷியரி ஃபங்க்ஷன்ஸ் வரும். இன்டர்னல் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரி ஆர்டிஐல வருமா வராதா? லாயர் யாருங்க இருக்கீங்க? யார் லாயர்? இன்டர்னல் ஃபங்க்ஷன்னா அவங்களோட டெசிஷன்ஸ் எதை பேஸ் பண்ணி டெசிஷன்ஸ் அரைவ் பண்ணாங்க? வராது. இன்டர்னல் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரி வில் நாட் கம் அண்டர் த ஆம்பிட் ஆஃப் ஆர்டிஐ. ஆர்டிஐ கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஆர்டிஐ பற்றி அனலைஸ் பண்ணணும். ஆர்டிஐயும் ஆதாரும், நக்சல் இஷ்யூ, ஆர்டிஐ, ஆதார். ஆதாரில் என்னங்க பிரச்சனை? ஆதார் ரீசெண்டாக பெரிய கான்ட்ரவர்சியில் ஓடிக்கிட்டு இருக்கு. ஓகே, சர்வேலன்ஸ். அதுக்கப்புறம் ரீசெண்டாக ஜெயராம் ரமேஷ் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாரு. ஆதார் ஹேஸ் பிகம் எ பிளாட்ஃபார்ம் ஃபார் எக்ஸ்க்ளூஷன் அப்படின்ட்டு. ஆதார் எப்படி எக்ஸ்க்ளூட் பண்ணுது? How Aadhaar is excluding people from access to services. Okay, it's not compulsory. Aadhaar வந்து உங்களுக்கு compulsory கிடையாது, but to avail any benefits Aadhaar is compulsory. So அஃபெக்ட் ஆகுதா? உங்களுக்கு ஆதார் வாங்கணுங்கிறதுக்கான விருப்பமே கிடையாது. ரைட் டு பர்சனல் லிபர்ட்டி. உங்களுக்கு ஆதார் வாங்கணுமா வாங்கலையாங்கிறது இட் இஸ் லெஃப்ட் டு யுவர் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு கவர்மெண்ட் சொல்லுது. பட் எவ்ரி ப்ரொவிஷன்ஸ் ஆர் ரூட்டட் த்ரூ ஆதார். ஸோ என்ன பண்றீங்க? இட் இஸ் அன் இன்டைரக்ட் இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் ஆன் ரைட் டு பர்சனல் லிபர்ட்டி. கரெக்டா? சப்போஸ் நீங்க பர்சனல் என்ன ஃபீல் பண்றீங்க, எனக்கு ஆதார் வேணாம்னு ஃபீல் பண்றீங்க, ஆனா ஆதார் நம்பர் இல்லாம என்ன பண்ண முடியாது? யூ cannot avail any benefit from government. So in that case Aadhaar is being made compulsory for every person. சரி, ஆதார்னா எனக்கு வாட் இஸ் ஆதார்? There is an urgent need for the planning commission to revise the chapter on health in the 12th plan document. Completely current affairs. எங்கேயுமே உங்களால வேற எங்கேயுமே சோர்ஸ் எடுக்க முடியாது. Because universal health coverage இந்த aspects பத்தி எல்லாம் டீல் பண்ணிருப்பாங்க. Nothing but current affairs. அடுத்தது, Union Cabinet recently cleared the proposal to rename and amend the Child Labour Prohibition and Regulation Act 1986. What are the salient features of the proposed amendments? Domestic resource mobilization, though central to the process of Indian economic growth, is characterized by several constraints. Explain. டொமஸ்டிக் ரிசோர்ஸ் மொபிலைசேஷன் ஏன் ப்ராப்ளம் வந்தது? இது கரண்ட் அஃபேர்ஸ் தெரியலனா ஆன்சர் பண்றது கொஞ்சம் கஷ்டம். பிகாஸ் லாஸ்ட் இயர் எல்லாமே என்னாச்சு? எக்கனாமிக் ஸ்லோ டவுன் இருந்ததா? உங்களுக்கு எக்கனாமிக் ஸ்லோ டவுன் இருக்கும்போது உங்களால் டொமஸ்டிக் ரிசோர்ஸை மொபிலைஸ் பண்றது கஷ்டம். ஸோ இந்த டொமஸ்டிக் ரிசோர்ஸை மொபிலைஸ் பண்ணாதனால என்ன பிரச்சனை? How will it impact India's further growth? இதுதான் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கரண்ட் அஃபேர்ஸ். அடுத்து பாத்தீங்கன்னா salient features of the Consumer Protection Amendment Bill 2011 introduced in the Lok Sabha. ஆல்மோஸ்ட் நீங்க மொத்தமா அடுத்தது, what do you mean by the term multi drug resistant tuberculosis? MDR TB லாஸ்ட் இயர் ஃபுல்லா நியூஸ்ல இருந்தது. क्वेश्चन அதை பேஸ் பண்ணி வந்திருக்கு. அது ஆல்மோஸ்ட் 300 மார்க்ஸ்ல 180 to 200 மார்க்ஸ் நீங்க கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணி எழுதுற மாதிரி இருக்கும். தோ இஃப் இட் இஸ் கான்செப்ட், உங்களுக்கு அதோட கரண்ட் அஃபேர்ஸ் பேஸை டெஸ்ட் பண்ணிடலாம். இதான் கரண்ட் அஃபேர்ஸோட இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு. ஓகே, இப்போ மெயின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் எப்பங்க பார்க்கணும்? ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ப்ரிலிம்ஸ் எதுல இருந்து ப்ரிலிம்ஸ்க்கு எந்த இஷ்யூ வரைக்கும் கேட்டாங்களோ அதுக்கு அடுத்துல இருந்து பார்த்தா போதுன்ற ஒரு வியூவும் இருக்கும். இன்னொரு செட் என்ன பார்க்கணும்னு பாத்தீங்கன்னா மெயின்ஸ் டு மெயின்ஸ். லாஸ்ட் இயர் மெயின்ஸ் என்ன இஷ்யூ கேட்டாங்க, இந்த வருஷம் மெயின்ஸுக்கு 15 days முன்னாடி வரைக்கும். பிகாஸ் லாஸ்ட் இயர் மெயின்ஸ் பாத்தீங்கன்னா October 5 நடந்ததா? கரண்ட் அஃபேர்ஸ் क्वेश्चन எங்க வரைக்கும் வந்ததுன்னா September 23 வரைக்கும் வந்தது. ஏன்னா September 23 இவங்க பிவி சிந்து வின் பண்ணிருப்பாங்க பாருங்க. பிவி சிந்து பர்சனாலிட்டி ஒரு क्वेश्चन வந்திருக்கும்.
ஸோ 15 days முன்னாடி வரைக்கும் இருக்கிறது சேஃபஸ்ட் சைட். நீங்க கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ப்ரிலிம்ஸ் டு ப்ரிலிம்ஸ் ப்ரிலிம்ஸ் முடிச்சதுலேருந்து மெயின்ஸ் வரைக்கும் சொல்லுவாங்க. பட் ப்ரிலிம்ஸ்ல இருந்ததோட லாஸ்ட் மெயின்ஸ்லேருந்து இந்த மெயின்ஸ் பார்க்குற வரைக்கும் பெட்டர். ஏன்னா சம் கொஸ்டின்ஸ், ஏன்னா இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா MDR டிபி கேட்டிருந்தாங்களா, மல்டி ட்ரக் ரெசிஸ்டன்ஸ் டிபி, அது எங்க இருந்துன்னா ப்ரிலிம்ஸ்லேருந்தே இருந்துட்டு இருந்தது. ப்ரிலிம்ஸ்லேயே கேட்பாங்க எதிர்பார்த்த கொஸ்டின் 2012 ப்ரிலிம்ஸ்லேயே. ப்ரிலிம்ஸ்ல கேட்க மெயின்ஸ்ல கேட்டாங்க. அந்த மாதிரி சில இஷ்யூஸ் ப்ரிலிம்ஸ்க்கு ப்ராமினென்ட்டா வரும்னு எதிர்பார்ப்போம். ப்ரிலிம்ஸ்க்கு வராமல் மெயின்ஸ்ல கேட்கறதான சான்சஸ் நிறைய இருக்கும். ஸோ நீங்கள் ப்ரிலிம்ஸ்லேருந்து மெயின்ஸுக்கு பார்க்குறது, ப்ரிலிம்ஸ் எதில் கேட்டாங்களோ அதுலேருந்து மெயின்ஸ் பார்க்குறது பெட்டர். ஸோ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா அக்டோபர் டு நவம்பர் பார்க்குறது பெட்டர், நவம்பர் 15 வரைக்கும். நவம்பர் 15 2013 வரைக்கும் பார்க்குறது சேஃபஸ்ட் சைட். ஓகே, நீங்க எந்த மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் ஆரம்பிப்போம்? மந்த் வைஸ் போலாமா, இஷ்யூ வைஸ் போலாமா? மந்த் வைஸ் போறது பெட்டர். ஓகே, ஜூலைல பாத்தீங்கன்னா முக்கியமான இஷ்யூ வாட் இஸ் IRNSS 1A? என்ன satellite? Full form. What is the full form of IRNSS? Indian Regional Navigation Satellite System. இதுக்கும் GPS க்கு என்ன டிஃபரன்ஸ்? GPS GLONASS. GPS பாத்தீங்கன்னா US ஓடது. It is a system of US. இத பேஸ் பண்ணி என்ன இருக்கும், நம்மளோட கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ் எல்லாம் ட்ராக் பண்ணதுக்கு யூஸ் பண்ணுவோமா? GPS பேஸ் பண்ணி தான் இருக்கும். அடுத்து GLONASS வந்து ரஷ்யாவோட சிஸ்டம். இதே மாதிரி இப்ப GPS ரிலே பண்ணனால என்னங்க பிரச்சனை? What is the problem in relaying GPS? ஷட்டவுன் ஒரு இஷ்யூ. ஓகே, முக்கியமான இன்னொரு இஷ்யூ, ஜிபிஎஸ் ஓட இம்பார்ட்டன்ஸ் எங்க தெரிஞ்சதுன்னா ஈராக் வார்ல. ஈராக் வார்ல யூஎஸ் என்னங்க பண்ணாங்க? ஈராக் வார்ல யூஎஸ் என்ன பண்ணிருப்பாங்கன்னா they have changed the coordinates. For example 00 அப்படின்னு ஒரு கோஆர்டினேட் இருக்கணும்னா they have programmed and changed the coordinate of 01. So exact location நீங்க என்ன பண்ணணும்? You have to apply error correction. So you have to apply -1 error correction. அப்படி போட்டீங்கன்னா தான் it will become 00 ஆகுமா? X coordinate, Y coordinateல சேஞ்ச் பண்ணி விட்டாங்க. இந்த இஷ்யூல என்ன ப்ராப்ளம் ஆச்சுன்னா Iraqi forces were unable to trace the US forces. US forces முன்னாடி இருக்காங்களா பின்னாடி இருக்காங்களான்ற கன்ஃபியூஷன் உங்களுக்கு இருந்தது. Because every weapon system is based on GPS. GPS பேஸ் பண்ணி தான் ட்ராக் பண்ணுவீங்க. ட்ராக்கிங் அங்க ஃபெயில் ஆகும்போது என்ன ஆகும்? Iraqi forces அதனால டிஃபீட் ஆனதுக்கான மெயின் ரீசன் அப்படின்னு ஒரு வியூ இருக்கு, சொல்லிட்டு இருக்காங்க. இன்டர்நேஷனல் அரீனால இட் இஸ் பீயிங் பாப்புலர்லி டிஸ்கஸ்ட். சோ இப்போ GPS யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்? யுவர் கம்யூனிகேஷன் சிஸ்டம் ஆஃப் த கண்ட்ரி கேன் பி ஆல்டர்ட். அப்ப உங்களால GPS ரிலே பண்ண முடியுமா? So at one point of time what it becomes the question of national security. national securityங்கற ப்ராப்ளம் வருதா? இப்ப நேஷனல் செக்யூரிட்டி ப்ராப்ளம் வரும்போது நீங்க எப்படி வந்து கான்ஃபிடென்ட்டா GPS ரிலே பண்ணுவீங்க? Iraqi forces ஓட ப்ராப்ளம் என்னன்னு பாத்தீங்கன்னா they don't know the error correction. US forces ஓட advantage, they knew what is the error and what should be applied. இதனால தான் இது ரிலே பண்ண கூடாது. நம்ம என்ன பண்ணோம்? we are going for regional navigation satellite system. It will consist of Indian subcontinent. Indian subcontinent region full cover பண்ணுங்க. What is Indian subcontinent?
இந்தியா, பாகிஸ்தான், நேபாள், பூட்டான், பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா இது எல்லாத்தையும் கவர் பண்றதா பாத்தீங்கன்னா இந்தியன் சப்கான்டினென்ட்னு சொல்லுவோம். கிட்டத்தட்ட 7 கண்ட்ரிஸ் வரும். இந்த ரீஜன்ல இருக்கிற எல்லா கண்ட்ரிஸையும் கவர் பண்றதா ரீஜனல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம். இட் இஸ் an alternate to GPS which takes care of communication in these regions. இதுல எத்தனை சேட்டலைட்ஸ் இருக்கும் பாத்தீங்கன்னா 7 சேட்டலைட்ஸ். அதுல ஃபர்ஸ்ட் சேட்டலைட் தான் IRNSS 1A. 1A ல இருந்து 1HO EO வரைக்கும் போகும். 7 சேட்டலைட்ஸ், சீரிஸ் ஆஃப் 7 சேட்டலைட்ஸ். இதுல 3 சேட்டலைட்ஸ் மட்டும் ஆக்டிவா இருக்கும். 3 சேட்டலைட்ஸ் will be active. எர்த்தோட பொசிஷன் இருக்குன்னா 1, 2, 3 சேட்டலைட்ஸ் ஆக்டிவா இருக்கும். 4 சேட்டலைட்ஸ் என்ன பண்ணுவோம்னா 2 + 2 சேட்டலைட்ஸா சப்ஸ்டிட்யூட் ரிவால்வ் ஆகிட்டே இருக்கும். இஃப் எனி சேட்டலைட் ஃபெயில்ஸ் அதுல இருந்து ஒரு சேட்டலைட் எடுத்து யூஸ் பண்ணிப்பாங்க. 3 சேட்டலைட்ஸ் தான் அட் a டைம்ல ஆக்டிவா இருக்கும். 4 சேட்டலைட்ஸ்னா இங்க ஒரு சேட்டலைட், இங்க ஒரு சேட்டலைட், இந்த மாதிரி ஒரு கிளஸ்டர் ஃபார்ம் பண்ணிருக்கும். இஃப் அட் ஆல் நீங்க ஏரியா ஆஃப் கவரேஜ் இன்க்ரீஸ் பண்ணணும்னா இந்த பாத்துக்கு தகுந்த அளவுக்கு அடிஷனல் சேட்டலைட்ஸ் மட்டும் ஆட் பண்ண போதும். இஃப் யூ வாண்ட் இன்க்ரீஸ் த ஏரியா ஆஃப் கவரேஜ் யூ ஹேவ் டு இன்க்ரீஸ் த நம்பர் ஆஃப் சேட்டலைட்ஸ். அவ்வளவுதான். ஃபார் எக்ஸாம்பிள் ஜிபிஎஸ்ல பாத்தீங்கன்னா ஜிபிஎஸ்ல எத்தனை சேட்டலைட்ஸ் இருக்கும்? How many satellites are there in GPS? 24 satellites. 24 satellites வச்சு வேர்ல்டு ஃபுல்லா கவரேஜ் பண்ணுவாங்க. பட் ஆக்சுவலி 3 satellites enough. 3 satellites வச்சீங்கன்னா 120 டிகிரி இன்க்ளினேஷன் இருக்கும். 120, 120, 120. ஏன்னா ஒரு சேட்டலைட்டை ஜியோ சிங்க்ரனஸ் பொசிஷன்ல பிளேஸ் பண்ணீங்கன்னா இட் வில் கவர் 120 டிகிரிஸ். ஆனா என்ன பிரச்சனை வரும்னு பாத்தீங்கன்னா அக்யூரசி ப்ராப்ளம் வரும். narrow to increase the accuracy 24 satellites யூஸ் பண்ணிருப்பாங்க. ஆனா யூஸ்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா 18 satellites will be in use and 6 satellites for backup. If any satellites fails, one of the 6 satellites will be used. இதான் ஜிபிஎஸ்ல இருக்கிற அரேஞ்ச்மெண்ட். அதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன போயிருப்போம்னா IRNSS போயிருப்போம். பொசிஷன் ஆஃப் சேட்டலைட் இருக்கு. கிரவுண்ட்ல உங்களோட பொசிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்ல இருந்து உங்களோட பொசிஷன் என்ன இருக்கு. மேபி ஏதாச்சும் ஒரு சிட்டி, இந்த சிட்டில ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப சென்னை எடுத்துட்டீங்கன்னா சென்னையில ஏதாச்சும் ஒரு இடம், ஃபார் எக்ஸாம்பிள் அண்ணா நகர் ஏரியாவில் எடுத்துட்டீங்கன்னா அண்ணா நகர்ல ப்ராமினென்டா இருக்கு. சப்போஸ் இங்க கோடம்பாக்கம் எடுத்தீங்கன்னா கோடம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து உங்களோட கோஆர்டினேட்ஸ் எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு. அந்த ஏரியால இருந்து ஏதாச்சும் ஒரு ப்ராமினென்டான பிளேஸ், அதை பேஸ் பண்ணி நீங்க என்ன டிஸ்டன்ஸ்ல இருக்கீங்க. பிகாஸ் நீங்க வந்து இன் ஸ்பேஸ்ல எந்த பொசிஷனை சொன்னாலும் வித் ரெஃபரன்ஸ் டு பாயிண்ட் தான் சொல்ல முடியும். அந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட் இல்லாம உங்களால எப்படி கோஆர்டினேட் சொல்ல முடியும்? ஃபார் எக்ஸாம்பிள் எர்த் எடுத்துப்போம். லாட்டிடியூட்ஸ் பிரச்சனையே இல்ல, 0 டிகிரி, 30 டிகிரி, 60 டிகிரி போட்டுருவோம். லாங்கிடியூட்ஸ் எப்படி போடுவீங்க? லாங்கிடியூட்ஸ் எதை வச்சு டிஃபைன் பண்றாங்க? கிரீனிச் மீன் டைமா? அது ஆக்சுவலா இந்த எர்த்தோட சென்டரா என்ன? இட் இஸ் எ ரெஃபரன்ஸ். அந்த மாதிரி உங்களுக்கு எந்த இடத்துக்கு போனீங்கனாலும் ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வேணும். அந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட் பொறுத்து தான் கோஆர்டினேட் சொல்லுவோம். அதனால கோஆர்டினேட்ஸ் எல்லா இடத்துலயும் சிமிலரா இருக்காது. இட் வில் டிஃபர் ஃப்ரம் பிளேஸ் டு பிளேஸ். நீங்க ஒரு இடத்துல இருந்தீங்கனாலே ஒரு பிளேஸை பொறுத்து ஒரு கோஆர்டினேட் ஒரு மாதிரி இருக்கும். இன்னொரு இடத்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட் எடுத்தீங்கன்னா கோஆர்டினேட்ஸ் டிஃபரெண்டா இருக்கும். இட் டிபெண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இங்க கோடம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் போறீங்க, அப்படி இல்லைன்னா யூ ஆர் கோயிங் டு டி நகர் பஸ் ஸ்டாண்ட்னா சம் ரெஃபரன்ஸ் பாயிண்ட்ஸ், அந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட்ஸ் வச்சு தான் உங்களுக்கு டைரக்ஷன்ஸ் கிடைக்கும். அதுக்கு தான் கோஆர்டினேட்ஸ் வேணும். இப்போ அந்த கோஆர்டினேட்ஸ் மாத்தி விட்டா என்ன ஆகும்? நீங்க போக வேண்டிய டைரக்ஷன் மாறிடும். வேற ஏதாச்சும் டவுட்? உங்களுக்கு கம்யூனிகேஷன் சேட்டலைட்ல என்ன இதுல பிளேஸ் பண்றாங்க? கம்யூனிகேஷன் சேட்டலைட்ஸ் எந்த ஆர்பிட்ல இருக்கும்? போலார் ஆர்பிட்ல இருக்குமா, ஜியோ ஸ்டேஷனரி ஆர்பிட்ல இருக்குமா? வாட் இஸ் ஜியோ ஸ்டேஷனரி?
Geostationary என்னங்க? The position of satellite will always focus on a particular place. அந்த place suppose எர்த்ல ஒரு சேட்டலைட் இருக்கு, எர்த்ல இந்தியா மேல இருக்குன்னு வைங்களேன். சேட்டலைட் எங்க இருக்கு? If it focuses on India, it will not shift its focus. அதுக்கு தகுந்த அளவு தான் அந்த பீரியட் ஆஃப் ரொட்டேஷன், பீரியட் ஆஃப் ரெவல்யூஷனோட சேட்டலைட்டோட பீரியட் ஆஃப் ரொட்டேஷன் அண்ட் பீரியட் ஆஃப் ரெவல்யூஷனை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. So it will never shift its focus and it should not shift its focus. அதனால தான் என்ன சொல்லுவோம்னா ஜியோ ஸ்டேஷனரின்னு சொல்லுவோம். எல்லா கம்யூனிகேஷன் சேட்டலைட்டுமே ஜியோ ஸ்டேஷனரியில தான் இருக்கும். இந்த டிஃபரன்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பெரும்பாலும் உங்களுக்கு கம்யூனிகேஷன் அமிச்சா ஜியோ ஸ்டேஷனரியா தான் இருக்கும். அதே மாதிரி ரிமோட் சென்சிங்கா இருந்தா போலாரா இருக்கும். கம்யூனிகேஷன் சேட்டலைட்ஸ் எல்லாம் ஜியோ ஸ்டேஷனரியா இருக்கும். பிகாஸ் ஃபோக்கஸ் மாறிடுச்சுன்னா உங்களுக்கு என்ன ஆகும்? there will be an interruption in communication. கம்யூனிகேஷன் உங்களுக்கு கண்டினியூஸா இருக்காது. அதனால தான் இந்த மாதிரி நம்மளோட சர்வேலன்ஸ் சிஸ்டம்ஸ் இது எல்லாமே வந்து உங்களுக்கு என்ன இருக்கும்? will be focused, will be in geostationary. இதுக்கு அடுத்து GSAT. இதெல்லாம் இம்பார்ட்டண்டா இருக்கிற ஜியோஸ்டேஷனரி சேட்டலைட்ஸ். இதோட IRNSS ஒன்னோட ஃபங்க்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா it will offer motion and location information. It will offer motion and location information over the subcontinent just as the GPS has done across the world for years. இதுவரைக்கும் ஜிபிஎஸ் என்ன செஞ்சிட்டு இருந்தோ அதை இந்தியன் சப்கான்டினென்ட் ரீஜன்ல IRNSS ஒன்னே செய்யும். ஜிபிஎஸ் என்ன செஞ்சு அதான் சொல்றாங்களா, ஜிபிஎஸ் என்ன செஞ்சதோ அதை இதை யூஸ் செய்யும். சோ யூ கேன் யூஸ் இட். ஆனா என்னன்னா உங்களுக்கு ரெண்டு பேண்ட்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இதுல வந்து 2 டைப்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன்ஸ் இருக்கும். ஒன்னு ஃபார் சிவிலியன் கம்யூனிகேஷன், அதர் ஃபார் டிஃபென்ஸ் கம்யூனிகேஷன். ரெண்டுக்கும் டிஃபரெண்ட் பேண்ட்விட்ஸ் இருக்கும். சிவிலியன் கம்யூனிகேஷன் யூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மள வந்து சிவிலியன் கம்யூனிகேஷன் பர்பஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். we cannot access classify. ஃபார் ஆர்மி அந்த மாதிரி கம்யூனிகேஷன் பர்பஸ்க்கு இருக்கிறத நம்மளால வந்து என்ன பண்ண முடியாது, ஆக்சஸ் பண்ண முடியாது, நமக்கு வரவும் வராது. இட்ஸ் a different bandwidth, நமக்கு வரது different bandwidth. அதே மாதிரி the data from the system will be superior to that of GPS. World of Work Report 2013 யாருங்க கொடுக்கிறது? World of Work Report. ஒர்க்க பத்தி இன்டர்நேஷனல் லெவல்ல யாருங்க டீல் பண்ணுவாங்க? பை இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன். இந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா குளோபல் லெவல்ல இன்கம் இன்இக்வாலிட்டிஸ் இஸ் பீயிங் டிக்ரீசிங் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இன்கம் இன்இக்வாலிட்டிஸ் ரெடியூஸ் ஆகிட்டு இருக்கு. இதுதான் ILOவோட லேட்டஸ்ட் ரிப்போர்ட். சாரி, ILOவோட லேட்டஸ்ட் ரிப்போர்ட். என்ன ரீசன் பாத்தீங்கன்னா என்னங்க? வேர்ல்ட் ஆஃப் ஒர்க் ரிப்போர்ட் 2013. ஏங்க இன்கம் இன்இக்வாலிட்டிஸ் டிக்ரீஸ் ஆகிட்டு இருக்கு? வேர்ல்ட் லெவல்ல இப்ப பிரசன்ட் சினாரியோ, வாட் இஸ் தி பிரசன்ட் சினாரியோ ஆஃப் தி வேர்ல்ட்? எகனாமிக் ரெசெஷன் இருக்கும்போது என்ன இருக்கும்? when there is recession, what will be the situation of economic condition? employment scenario எப்படிங்க இருக்கும்? புரியலையா? ரெசெஷன் இருக்கும்போது அன்எம்ப்ளாய்மென்ட் ரேட் எப்படி இருக்கும்? அன்எம்ப்ளாய்மென்ட் ரேட் அதிகமா இருந்தா இன்கம் டிஸ்பாரிட்டிஸ் குறையுமா அதிகமாகுமா?
இன்கம் டிஸ்பேரிட்டிஸ் குறையுங்க பிகாஸ் மோர் பீப்புள் ஆர் ஜாப்லெஸ். ஜாப்ல இருக்கவங்களோட நம்பர் ஆஃப் டிக்ரீஸ் ஆக என்ன ஆகும்? இன்கம் இன்இக்வாலிட்டிஸ் டிக்ரீஸ் ஆகும். இஃப் எம்ப்ளாய்மெண்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆனா the proportion of employed to unemployed என்ன ஆகும்னா இன்க்ரீஸ் ஆகும். so income disparities will increase. the proportion of employed to unemployed decrease ஆகுது because unemployed is more when compared to employed. அப்ப என்ன ஆகும்? the disparities is being decreasing. ஏன்னா per capita income இருக்குல்ல, what is per capita income? total national income by number of peoples. அப்ப உங்களுக்கு ரெசிஷன் டைம்ல என்ன ஆகும்? டோட்டல் நேஷனல் இன்கம் குறைஞ்சிருமா? டோட்டல் நேஷனல் இன்கம் குறையும்போது உங்களுக்கு per capita income என்ன ஆகும்? குறைஞ்சிரும். இது ஒரு பாயிண்ட். அடுத்த பாயிண்ட், அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகிறதுனால இன்கம் டிஸ்பாரிட்டிஸ் குறையும். சாரி, இன்கம் இன்இக்வாலிட்டிஸ். புரியல? புரிஞ்ச மாதிரி இருக்குதானே? புரியல? ஒண்ணு இல்லைங்க, இப்போ உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களை 4 கம்பெனில கூப்பிடுறாங்க. அப்ப நீங்க சேலரி எப்படி டிமாண்ட் பண்ணுவீங்க? இப்போ உங்களுக்கு ரிசெஷன்ல எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இல்ல, வேலை கிடைச்சா போதுன்னு இருக்கீங்க. அப்ப சேலரி என்ன டிமாண்ட் பண்ணுவீங்க? அப்ப இன்கம் டிஸ்பாரிட்டிஸ் எப்படி இருக்கு? இன்கம் இன்இக்வாலிட்டி இருக்குமா இருக்காதாங்க? இதான் ரெசெஷன் பீரியட்ல when there is very less economic opportunity. எகனாமிக் ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப குறைவா இருக்கும்போது நீங்க டிமாண்ட் பண்றதே கம்மியா தான் டிமாண்ட் பண்ணுவீங்க because there is no job offer. அப்ப டிஸ்பாரிட்டிஸ் எப்படி இருக்கு? எம்ப்ளாய்டுக்கும் அன்எம்ப்ளாய்டுக்கும் the gap is decreasing. ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் 4-5 கம்பெனில ஆஃபர் பண்ணும்போது 50,000 எனக்கு கொடுத்தாதான் வருவேன்னு சொல்றீங்க. அதே இப்ப ஆஃபரே இல்ல, you will go for 30,000, even 30,000, right? ஏன்னா அட்லீஸ்ட் உங்களுக்கு சர்வைவலுக்காச்சும் வேணும்ல இன்கம். இப்ப 0க்கும் 50,000க்கும் 0க்கும் 30,000க்கும் டிஃபரன்ஸ் எப்படி இருக்கு? ரெசெஷன்னால அந்த இம்பாக்ட் இது. இதான் ILO ஓட ரிப்போர்ட்ல சொல்லியிருப்பாங்க. இப்ப தெளிவா புரிஞ்சதா? அதே மாதிரி இதுல இன்னொரு விஷயம் என்ன சொல்லிருப்பாங்கன்னா, விமன் பார்ட்டிசிபேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. there is increasing participation of women in the workforce. ரெசெஷனால அந்த ரிப்போர்ட் கிடையாது, ILO ஓட ஃபைண்டிங்ஸ்ல வந்தது. எது? they earn something. அது ஆனா அதோட முக்கியமான ரீசன் எஜுகேஷன் லெவல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுனால உமன் பார்ட்டிசிபேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா பெரும்பாலும் பாத்தீங்கன்னா when women படிச்சு முடிச்சோன்னு என்ன நினைப்பாங்க? they will tend to go to some jobs. எகனாமிக் இண்டிபெண்டன்டா இருக்கும்னு நினைப்பாங்க. அதான் ILO ஓட ஃபைனல்ல சொல்லியிருப்பாங்க. விமன்ஸ் முடிச்சோன்னு என்ன நினைப்பாங்கன்னா they have to go to some job. அதனால விமனோட பார்ட்டிசிபேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, இந்த ரெசெஷன்னால மிடில் கிளாஸோட பாப்புலேஷன் ஷ்ரிங்க் ஆயிட்டு இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. மிடில் கிளாஸ் இஸ் ஷ்ரிங்கிங். ஷ்ரிங்கிங் மிடில் கிளாஸ் எங்கன்னா அட்வான்ஸ்டு வேர்ல்ட்ல, டெவலப்டு வேர்ல்ட்ல வந்து என்ன இருக்கும்னா மிடில் கிளாஸ் ஷ்ரிங்க் ஆயிட்டு இருக்கும். அதே மாதிரி இன்னொரு ஃபைண்டிங் என்னன்னு பாத்தீங்கன்னா, persons below poverty line has doubled in the developing world. Number of persons below poverty line has doubled in the developing world. இதுக்கு ரெஃபரன்ஸ் பீரியட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு டிகேட்ல வந்து நியர்லி இந்த ரெசெஷன்னால BPL பாப்புலேஷன் has doubled அப்படின்னு சொல்லியிருப்பாங்க.
அதே மாதிரி இந்தியா மாதிரி கண்ட்ரில வந்து டிக்ரீஸ் ஆகுது என்ன ரீசன் சொல்லிருப்பாங்கன்னா இன்கம் டிஸ்பாரிட்டிஸ் டிக்ரீஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்களா? எக்ஸாம்பிள் இந்தியாவில் என்ன சொல்லுவாங்கன்னா எம்என்ஆர்இஜிஏ. நரேகா என்னங்க பண்ணுச்சு? வாட் இஸ் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் நரேகா? ரூரல் எம்ப்ளாய்மெண்டா? ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் என்ன பண்ணணும்? அதுவும் 100 days guaranteed. So உங்களுக்கு 100 daysக்கு per daysக்கு அட்லீஸ்ட் 125 கொடுத்துருக்காங்களா? 100 or 125. So you have some economic security. இதான் நரேகாவோட இம்பார்ட்டன்ஸ். அதனால எங்க போனீங்கனாலும் பெரும்பாலும் நரேகா கோட் பண்ணுவாங்க. அடுத்தது நரேகாவோட இன்னொரு இம்பார்ட்டன்டான இது என்னங்க? வாட் இஸ் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் நரேகா? இதுக்கு முன்னாடி வந்த ஒர்க் ப்ரோக்ராம்ஸ்க்கும் நரேகாவுக்கு என்ன டிஃபரன்ஸ்? விமன் பார்ட்டிசிபேஷன் இருக்கேன், அதுல விமன் பார்ட்டிசிபேஷன் இல்லையா என்ன? நேஷனல் ரூரல் லைவ்லிஹுட் மிஷன், ஃபுட் ஃபார் ஒர்க் ப்ரோக்ராம், இதுல எல்லாம் விமன் பார்ட்டிசிபேஷன் இருந்தது இல்லையாங்க? இருந்தது தானே? இதுக்கும் நரேகாவுக்கு என்ன டிஃபரன்ஸ்? அப்ப இது எதை டார்கெட் பண்ணது? ஃபுட் ஃபார் ஒர்க். அப்போ பார்ட்டில டார்கெட் பண்ணது ரைட் டு ஒர்க்குங்க. இட் கேரண்டிஸ், இட் லீகலைசஸ் த ரைட் டு ஒர்க். இதுக்கு முன்னாடி வரைக்கும் அங்க ஒர்க் பண்றதுக்கான ரைட் கிடையாது. யூ கேன் டிமாண்ட். நரேகாவோட டிமாண்ட் பண்ண முடியும் உங்களால? ஃபுட் ஃபார் ஒர்க்ல டிமாண்ட் பண்ண முடியுமா என்ன? 100 days எனக்கு கம்பல்சரியா ஒர்க் வேணும், 100 days கம்பல்சரியா ப்ரொவைட் பண்ணணும்னு கவர்மெண்ட் சொல்லுச்சுன்னா எவ்ரி இண்டிவிஜுவல் கேன் கிளைம் தட் ஐ அம் ஜாப்லெஸ் அண்ட் ஐ வாண்ட் ஒர்க் ஃபார் 100 days சொல்லாமா? லீகல் பேக்கப் ஃபார் ரைட் டு ஒர்க். ஆனா இதுக்கு முன்னாடி எந்த ப்ரோக்ராமும் இருக்காது. இதுதான் நரேகாவோட சிக்னிபிகன்ஸ். இதுக்கு முன்னாடி இருக்க ஸ்பெசிபிக் அப்ரோச்சா இருக்கும், அதுல இருந்து ரைட்ஸ் பேஸ்ட் அப்ரோச் நரேகா தான் கொண்டு வரும். ஒர்க்கிங் ரைட் பேஸ்ட் அப்ரோச் இது வரைக்கும் இருந்திருக்காது. ஏன்னா நீங்க ஒர்க் பண்ணலாம், ஒர்க் பண்ணாம இருக்கலாம். இட் இஸ் ஆப்ஷனல். நீங்க போய் டிமாண்ட் பண்ண முடியாது. சப்போஸ் எனக்கு ஒர்க் இல்ல அப்படின்னு போய் கேட்டீங்கனாலும் டிமாண்ட் பண்ண முடியாது. பட் இன் நரேகா யூ கேன் டிமாண்ட் தட் ஐ வாண்ட் ஒர்க். இதுதான் நரேகாவோட சிக்னிபிகன்ஸ். ரைட்ஸ் பேஸ்ட் அப்ரோச் சொல்லுவோம். இந்த நரேகானால என்ன ஆகும் பாத்தீங்கன்னா அன்ஸ்கில்ட் லேபரர்ஸ்க்கு உங்களுக்கு என்ன ஆகுது? ஒர்க் ப்ரொவைட் பண்றாங்களா? சோ இன்கம் டிஸ்பாரிட்டி இஸ் ரெடியூசிங் ஆர் இன்கம் இன்இக்வாலிட்டி இஸ் டிக்ரீசிங். இதான் ILOவோட ஃபைண்டிங்ஸ். ரீசெண்டா இருக்கிற பெரிய கான்ட்ரோவர்சியான இஷ்யூ ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட்ஸ் கமிஷன். வேணுமா வேணாமா? நாம எப்படி ஆன்சர் கொண்டு போகணும்னு நினைக்கிறோமோ அதை பேஸ் பண்ணி தான். பிகாஸ் நான் எனக்கு ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷனுங்கிறத விட இந்தியன் ஜுடிஷியல் சர்வீசஸ் வந்து இன்னும் பெட்டரா இருக்கும். லாஸ்ட் இயர் என்ன கவர்மெண்ட் இது பண்றதுக்கு ஒரு பில் ப்ரொபோஸ் பண்ணாங்க, அது ஒன்றும் பெண்டிங்லேயே இருக்கு. ஜுடிஷியல் சர்வீசஸ் பில் ஏதோ ஒன்று இருக்கும். பில் லாஸ்ட் இயர் வந்தது, பார்த்து சொல்றேன், மறந்துச்சு. ஸோ இப்போ ஜுடிஷியல் சர்வீசஸ் வரும்போது என்ன ஆகும்? யூ ஆர் எவாலுவேட்டிங் த மெரிட். மெரிட் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் இருக்கா? ஸோ மெரிட் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் வச்சிங்கன்னா என்ன ஆகும்?
குவாலிஃபைட் அண்ட் இன்டெலெக்சுவல் உள்ள வருவாங்க. இப்போ மெரிட் பேஸ்ட் இல்லாம கொலேஜியம் சிஸ்டம் இருக்கிறதுனால லோவர் ஜுடிஷியரியில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் லோவர் ஜுடிஷியரி முன்சிப் கோர்ட், இதுல அப்பாயின்மெண்ட் எப்படிங்க நடக்குது? எக்ஸாம் வைக்கிறாங்களா? உங்களுக்கு கரப்ஷனுக்கான மெயின் சோர்ஸ் எங்க தாங்க இருக்கும்? பிகாஸ் அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் லைன்ஸ்ல தான் இருக்கும். லோக்கல் பாலிட்டிஷியன்ஸ், எம்எல்ஏஸ், எம்பிஸ் இவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ்ல தான் இந்த அப்பாயின்மெண்ட்ஸே நடக்கும். முன்சிப் கோர்ட்டுக்கும் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கும் இப்படி நீங்க அப்பாயிண்ட் பண்ணும்போது ஃபேவரட்டிசம் அண்ட் நெப்போட்டிசம் இங்கே ஆரம்பிச்சிடும். ஏன்னா நீங்க வந்து அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியோட அஃபிலியேட்டா இருக்கவங்க தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இப்படி அப்பாயிண்ட் பண்ணும்போது இவங்கள தான் என்ன பண்ணுவாங்க? they will be promoted to next level. டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல என்ன பண்ணுவாங்க? ஹை கோர்ட்ஸ்க்கு போவாங்க. இப்ப இவங்க அப்பாயிண்ட் பண்ண பொலிட்டிக்கல் பார்ட்டி ஃபேவரா இருப்பாங்களா இல்ல நியூட்ரலா இருப்பாங்களா? ஃபேவரட்டிசம் அங்கேயே ஆரம்பிச்சிருச்சா? அதனாலதான் லோவர் ஜுடிஷியரிக்கு கரெக்ட் பண்ண ஒரு தோசம் தான் இந்தியன் ஜுடிஷியல் சர்வீசஸ் பத்தி பேசியிருப்பாங்க. ஏன்னா ஒன்ஸ் நீங்க லோவர் லெவலில் கரெக்ட் பண்ணீங்கன்னா ஹையர் லெவல் ஆட்டோமேட்டிக்கா கரெக்ட் ஆயிருங்க. அதனால தான் என்ன சொல்லுவாங்கன்னா இட் இஸ் பாட்டம் அப் அப்ரோச், கீழ இருந்து மேல. ஆனா இப்போ என்ன ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கன்னா அப்பாயின்மெண்ட்ஸ் மேல இருக்கிறத ரெகுலேட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இட் இஸ் டாப் டவுன் அப்ரோச். எப்பவுமே டாப் டவுன் அப்ரோச் ஒர்க் அவுட் ஆகிறது கஷ்டம். மேல இருந்து ஒரு சிஸ்டம் ரிஃபார்ம் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அவ்வளவு சீக்கிரத்தில் ரிஃபார்ம் ஆகாது. கீழே இருக்கிற கட்டிங் ஏஜ்ல இருக்கிற லோவர் லெவலில் ரிஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா ஹையர் லெவல் தானே ரிஃபார்ம் ஆயிடும். என்னதான் ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்து லஞ்சமே வாங்காம இருந்தாலும் கீழே இருக்கிறவங்க லஞ்சம் வாங்கினா முடிஞ்சிச்சு இல்ல, கெட்ட பேர் யாருக்கு வரும்? ஐஏஎஸ் ஆஃபீஸர் வரும். அதே கீழே இருக்கிறவங்க கிளீன் ஆண்டாங்கன்னா முடிஞ்சது. ஐஏஎஸ் ஆஃபீஸரால் ஒன்றும் பண்ணவே முடியாது. இதுதான் அப்ரோச். ஸோ நீங்க வந்து ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட்ஸ் கமிஷன் கொண்டு வரதுக்கு பதிலாக பெட்டர் ஜுடிஷியல் சர்வீசஸ் கொண்டு வரலாம்னு ஆன்சர் எழுதலாம். இட் டிபெண்ட்ஸ் நீங்க எப்படி ஜஸ்டிஃபை பண்றீங்கன்றதை பொறுத்து இருக்கும். ஏதாச்சும் டவுட் இருக்காங்க? இந்த ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன் வேணுங்கிற இது எப்பங்க ஆரம்பிச்சது இஷ்யூ? சரி, ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன் வேணுங்கிறதுக்கு எதை வச்சு டெஸ்டிஃபை பண்ணலாம்? கொலிஜியம் சிஸ்டம் எப்போ எவ்வளவு ஆரம்பிச்சது? கொலிஜியம் சிஸ்டம் எவ்வளவு ஆகுறது எங்கிருந்து ட்ரேஸ் பண்ணலாம்? அதை 1973 என்ன கேஸ்ல நடந்தது? கேஷவானந்த பாரதி கேஸ். கேஷவானந்த பாரதி கேஸோட இம்பார்ட்டன்ஸ் என்ன? கேஷவானந்த பாரதியோட இம்பார்ட்டன்ஸ் மத்ததுல விட்டுருங்க, பொலிட்டிக்கல் லைன்ஸ்ல. பொலிட்டிக்கல் அண்ட் ஜுடிஷியரி லெவல்ல நடந்த இம்பார்ட்டன்ஸ் என்ன? ஏன்னா அப்ப எல்லாமே அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாமே என்ன பேஸ்ட் ஆன் பொலிட்டிக்கல் லைன்ஸ். இவங்க யாரு? பிஎம் அப்பாயின்ட் பண்ணிட்டு இருப்பாங்க ஜட்ஜஸ் 1973ல. என்ன ஆகும் பாத்தீங்கன்னா கேஷவானந்த பாரதி கேஸ்ல கவர்மெண்ட் அகைன்ஸ்டா இது வரும், ஜட்ஜ்மெண்ட் வரும். அப்ப ஜட்ஜ்மெண்ட் அந்த பெஞ்சை ப்ரெசைட் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா கிருஷ்ணய்யர் தான் இருப்பாரு. அதுல கிருஷ்ணய்யர் இன்னொரு 3 ஜட்ஜ் இருப்பாங்க. 3 ஜட்ஜ் என்ன பண்ணுவாங்கன்னா they went against government's will. கவர்மெண்ட் என்ன எதிர்பார்த்தாங்களோ அதுக்கு ஆப்போசிட் அகைன்ஸ்டா செய்வாங்க. இப்ப கவர்மெண்ட் அகைன்ஸ்டா செஞ்சதுனால என்ன ஆகும்? கிருஷ்ணய்யரும் இன்னும் 2 சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ் 3 பேரை சூப்பர் சீட் பண்ணிட்டு இவங்களுக்கு கீழே இந்த ஜூனியரை சீஃப் ஜஸ்டிஸ் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இப்ப இப்படி அப்பாயிண்ட் பண்ணும்போது என்ன பிரச்சனை வரும்னா இவங்களை எப்படி அப்பாயிண்ட் பண்ணலாம்? Chief Justice must be appointed on the basis of seniority. அதுக்கப்புறம் தான் 3 கேஸ் லாஸும் வரும். ஃபர்ஸ்ட் ஜட்ஜஸ் கேஸ், செகண்ட் ஜட்ஜஸ் கேஸ், தேர்ட் ஜட்ஜஸ் கேஸ். இந்த 3 ஜட்ஜஸ் கேஸ்லயும் கொலேஜியம் எவால்வ் பண்ணாங்களா?
கொலேஜியமோட ப்ராப்ளம்ஸ் என்ன? இப்போ கொலேஜியமோட ப்ராப்ளம்னால தான் உங்களுக்கு என்ன வரும்னா, they are talking about Judicial Appointments Commission and Indian Judicial Services. தேவையான அளவுக்கு பேசிட்டோம்னு நினைக்கிறேன். இன்னும் ஏதாச்சும் பார்க்கணுமா இதில்? எனி டவுட்? வேற ஏதாச்சும் டவுட் இருக்காங்க? டவுட்டே இல்லையா? என்னது? இன்னும் ஸ்டார்ட்டே ஆகலைங்க, வேணும்னு தாங்க டிமாண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. டிமாண்டிங் எப்பன்னா உங்களுக்கு இந்த 3 பேரை சூப்பர் சீட் பண்ண உடனே ஆரம்பிச்சிருச்சு பிரச்சனை. ஏன்னா அப்பாயின்மெண்ட்ஸ் ஃபேரா இல்லை, அப்பாயின்மெண்ட்ஸ் ஃபேரா வேணுங்கிறதுக்கோசரம் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன் ஒன்று கிரியேட் பண்ணோம் அப்படின்னு அப்பயே சொல்லியிருக்காங்க. 1980s சொல்லியிருப்பாங்க. 1973 பிரச்சனை வந்த உடனே 1980s ஆரம்பிச்சிருப்பாங்க. அதே மாதிரி என்விரான்மெண்ட் ரிலேட்டடாக முக்கியமான ஒரு இஷ்யூ ஜூனில் வந்திருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா கோரல்ஸ். லக்ஷதீப்ல மைனிங் அதிகமாக பண்ணிட்டு இருக்கிறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கோரல் வந்து டிக்ளைன் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இது யாரோட ரிப்போர்ட்னா ஜுவாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவோட ரிப்போர்ட். டிராஸ்டிக் டிக்ளைன் இன் த லைவ் கோரல் இன் லக்ஷதீப் ஏரியாஸ். கோரல்ஸோட இம்பார்ட்டன்ஸ் என்னங்க? கோரல்ஸ் என்ன சொல்லுவோம்னா ரெயின் ஃபாரஸ்ட் ஆஃப் ஓஷன். ஏன் ரெயின் ஃபாரஸ்ட் ஆஃப் ஓஷன் சொல்லுவோம்? அந்த அளவுக்கு ஒன்று கார்பன் அப்சர்வ் பண்ணோம். ரெயின் ஃபாரஸ்ட்ல ஒன்று என்ன இருக்கும்? வாட் இஸ் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ரெயின் ஃபாரஸ்ட்? அதான் இம்பார்ட்டன்ஸ். கோரல்ஸ்ல பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். வெரைட்டிஸ் அதிகமாக இருக்கிறதுனால தே ஆர் கால்ட் அஸ் ரெயின் ஃபாரஸ்ட் ஆஃப் ஓஷன். ஏன்னா கோரல் எத்தனை வெரைட்டிஸ் இருக்குன்னு தெரியாது. ஏன்னா ரெயின் ஃபாரஸ்ட்ல என்ன எத்தனை ட்ரீஸ் இருக்கும், எத்தனை வெரைட்டிஸ் இருக்கும், அதை கவுண்ட் பண்ணவே முடியாது. பிகாஸ் நீங்க ரெயின் ஃபாரஸ்ட் உள்ள போனீங்கன்னா நம்பர் ஆஃப் வெரைட்டிஸ் இருக்கும். யூ cannot சொல்ல முடியாது உங்களால இவ்வளவுதான் வெரைட்டிஸ் இருக்கு அப்படிங்கறத கன்ஃபைனே பண்ண முடியாது. அந்த மாதிரி தான் கோரல்ஸ்ல இருக்கும். they will have different varieties. so corals are called as rain forest of ocean. அதே மாதிரி முக்கியமா கோரல்ஸ் எதெல்லாம் காணுது? calcium, so calcareous deposits. கால்சியம் இருக்குனால உங்களுக்கு என்ன வேணும்? கார்பன் டை ஆக்சைடு வேணுமா? கார்பன் இருந்தால் தான் கால்சியம் ஃபார்ம் ஆகும். கால்சியம் கார்பனேட் லைம் தான் ஃபார்ம் ஆகும். CaCO3 தான் ஃபார்ம் ஆகும். கால்கேரியஸ் கால்சியம் கார்பனேட். ஸோ ஒன் வே இது பார்த்தீங்கன்னா கோரல்ஸ் will act as கார்பன் சிங்க்ஸ். ஓஷனுக்கு போகிற கார்பன் டை ஆக்சைடை வந்து பெரும்பாலும் கோரல்ஸ் அப்சர்வ் பண்ணிக்கும். அதுவும் ஒரு வியூ இருக்கு. கரெக்டாக எக்ஸாக்டாக என்னன்னு தெரியாது. பட் சயின்டிஸ்ட் வந்து என்னன்னா கோரல்ஸ் வந்து கார்பன் டை ஆக்சைடு இருக்கிற அட்மாஸ்பியர்ல இருக்கிற எக்ஸஸ் கார்பன் டை ஆக்சைடை ஓஷன்ஸ் அப்சர்வ் பண்ணிக்கும்போது கோரல்ஸும் அதில் ஒரு பார்ட் அப்சர்வ் பண்ணிக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் எந்த அளவுக்கு ட்ரூன்னு ஒன்றும் ப்ரூவ் பண்ணல. ஹைபோதீசிஸ் தான் இருக்கும். ஸோ இது இன்னொரு ரீசன் பார்த்தீங்கன்னா கோரல்ஸோட முக்கியமான இம்பார்ட்டன்ஸ் ஃபிஷிங். கோரல்ஸ் இருக்கிற இடத்துல ஃபிஷ் நல்லா த்ரைவ் ஆகுங்க. அதனால தான் கல்ஃப் ஆஃப் மன்னார் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும்? கல்ஃப் ஆஃப் மன்னார் என்ன சொல்லுவோம்? பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்னு சொல்லுவோமா? வாட் இஸ் பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்? வெஸ்டர்ன் காட்ஸ் ஏங்க பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்னு சொல்றோம்? வெரைட்டி ஆஃப் ஸ்பீஷிஸ் இருக்கும்போது உங்களுக்கு பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்னு சொல்லுவோம்.
அதனால கோரல் இருக்கிறதுனால அந்த இடத்துல என்ன ஆகும்னா உங்களுக்கு பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்டா இருக்கும் பெரும்பாலும். ஏன்னா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கல்ஃப் ஆஃப் மன்னார், ஆஸ்திரேலியாவில் கிரேட் பேரியர் ரீஃப் இருக்கா, அந்த ஏரியா பார்த்தீங்கன்னா பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்டா இருக்கும். இந்த மாதிரி பெரும்பாலும் கோரல்ஸ் எங்க இருக்கும் அங்கெல்லாம் பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்டா இருக்கும். இப்ப கோரல்ஸோட ஐடியல் கண்டிஷன் என்னங்க? வாட் இஸ் ஐடியல் கண்டிஷன் ஃபார் லிவிங் ஆஃப் கோரல்ஸ்? செடிமெண்ட் ஃப்ரீ வாட்டர். வாட்டர் செடிமெண்ட் ஃப்ரீயா இருக்கணும். இப்ப வாட்டர் செடிமெண்டா இருந்தா என்ன ஆகுங்க? கோரல்ஸ் இறந்துரும், which indicates that the water is not pure or polluted. கரெக்டா? ஸோ கோரல்ஸ் டை ஆகும்போது உங்களுக்கு என்ன ஆகும்? ஒரு என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸா உங்களுக்கு தெரிய வரும். மேபி வாட்டர் மேபி பொல்யூட்டட், செடிமெண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கோரல்ஸ் இறந்துரும். செகண்ட், கோரல்ஸோட கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 25 to 30 டிகிரி செல்சியஸ். 25க்கு கீழே போனாலும் கோரல்ஸ் இறந்துரும், 30 டிகிரிக்கு மேலே போனாலும் கோரல்ஸ் இறந்துரும். ஸோ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுதுனால இறந்துச்சுன்னா என்ன சொல்லலாம்? குளோபல் வார்மிங் சொல்லலாமா? Corals are indicators of global warming. அடுத்தது அது விட்டுருங்க, தேவையில்லை. அப்படி வேணும்னா பார்த்துக்கலாம். 6 fathom கிடையாது, இட் இஸ் அரௌண்ட் 50 fathom. salinity, acidity கிடையாது. acidity பற்றி பேசவே மாட்டோம். salinity தான் சொல்லுவோம். 37 parts per million. Actually it is 35 to 37 parts per 1000 ppt. ppt salinity பொறுத்தவரை ppt ல தான் சொல்லுவோம். 35 to 37 parts per 1000 தான் சொல்லுவோம். ppm வந்து ஏர் மாலிகுல்ஸ் தான் சொல்லுவோம், parts per million. ஸோ இப்போ 37 மேலே salinity இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும்? salinity எப்போ இன்க்ரீஸ் ஆகும்? ஒன்று டெபாசிட்ஸ் அதிகமானா, இன்னொன்று ஃப்ரெஷ் வாட்டர் உள்ள போகிறது குறைஞ்சா salinity டிக்ரீஸ் ஆகுமா? salinity இன்க்ரீஸ் ஆகுமா? ஸோ இதெல்லாம் என்ன சொல்லணும்னா தே ஆர் இண்டிகேட்டர்ஸ் ஆஃப் குளோபல் கிளைமேட் சேஞ்ச். இதுதான் கோரல்ஸோட இம்பார்ட்டன்ஸ். இப்ப கோரல் ரேபிடா டிப்ளீட் ஆயிட்டே இருக்குன்னா என்ன அர்த்தம்? the climatic conditions are rapidly changing. இதான் கோரல்ஸோட இம்பார்ட்டன்ஸ். கோரல்ஸ் அழிஞ்சா முக்கியமா என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் ஃபிஷிங் அஃபெக்ட் ஆகும். பிகாஸ் நிறைய ஃபிஷஸ் கோரல்ஸ் டிபெண்ட் பண்ணியிருக்கும், which will affect fishing. அடுத்தது முக்கியமான இன்னொரு இஷ்யூ, பயோடைவர்சிட்டி இஸ் லாஸ்ட். இதனால தான் கோரல்ஸை ப்ரிசர்வ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. கோரல்ஸோட இம்பார்ட்டன்ஸ் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அது டெட் கோரல்ஸ் எடுத்து யூஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவலா 2010ல 27% அந்த கோரல் பாப்புலேஷன் அந்த சீல லட்சதீப் ஏரியாவில். இப்போ எவ்வளோ இருக்குன்னா ஒன்லி 11% தான் இருக்கும். ஸோ 16% have been declined. அந்த அளவுக்கு அங்கே மைனிங் ஆக்டிவிட்டிஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதான் ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிக்ளைனிங் கோரல் ரீஃப் will result in fisherman's catch going down drastically. ஓகே, வாட் இஸ் கோரல் ப்ளீச்சிங்? இங்க கோரல் ப்ளீச்சிங்னு ஒரு டேர்ம் கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் கோரல் ப்ளீச்சிங்? ஃபர்ஸ்ட் கோரல் ப்ளீச்சிங் என்னன்னு சொல்லுங்க, ரிலேஷன்ஷிப் அப்புறம் பார்க்கலாம். ஓகே, வாட் இஸ் ப்ளீச்சிங்? கலர் இருக்காது. இப்போ வாங்க. ஸோ ப்ளீச்சிங் ப்ளீச்சிங்னா லாஸ் ஆஃப் கலர். இப்போ ஆல்கே இதுக்கு கோரலுக்கு கலர் எங்கேருந்து வரும்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பியாட்டிக் ரிலேஷன்ஷிப் இருக்குங்க. வாட் இஸ் சிம்பியாசிஸ்?
மியூச்சுவல் பெனிஃபிட்ஸ். கோரலுக்கும் ஆல்கே, கோரல் டிபெண்ட் பண்ணி ஒரு ஆல்கே இருக்கும், ரெண்டுக்கும் மியூச்சுவல் பெனிஃபிட்டா இருந்துட்டு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கோரல் எப்படி இருக்குன்னா கோரலோட சர்ஃபேஸ் மேல அந்த ஆல்கே இருக்கும், அதனால உங்களுக்கு என்னன்னா கோரலுக்கு கலர் கிடைக்கும். ஏன்னா கால்சியம் கார்பனேட் என்ன கலர் இருக்கும், கால்கேரி செல் தானே, ஒயிட் கலர் இருக்கிறதுனால ஆக்சுவலி கோரல் இஸ் கலர்லெஸ். பட் இந்த ஆல்கே இருக்கிற சிம்பாடிக் ரிலேஷன்ஷிப்னால உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா கலர் கிடைக்கும். இப்ப சிம்பாடிக் ரிலேஷன்ஷிப்ல ஒண்ணு இருந்துச்சுன்னா இன்னொன்னு என்ன ஆகும்? ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் கோரல் டைஸ், கோரல் இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? ஆல்கே கண்டிப்பா இருந்துருமா? அப்ப இருக்கிற கலர் போயிடும். திஸ் இஸ் கால்ட் as கோரல் ப்ளீச்சிங். ஆல்கே சாரி கோரல் ராஸ் பண்றதான் கோரல் ப்ளீச்சிங்னு சொல்லுவோம். கோரல் செத்தாலும் ஆல்கே செத்துரும்ல? கண்டிப்பா கோரல் சேர்ந்தா ஆல்கே போயிடும், which results in coral bleaching. இப்போ இதான் இஷ்யூ. இந்த கோரல் ப்ளீச்சிங் நடக்கிறதுக்கு முக்கியமான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா குளோபல் வார்மிங் சொல்லிட்டு இருக்காங்க. குளோபல் வார்மிங். நான் வந்து குளோபல் வார்மிங்னால கோரல்ஸ் ஒரு அமௌண்ட் குறையும் சொல்லவே இல்லை, கோரல் ப்ளீச்சிங் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் சொல்லிட்டு இருக்கேன். there will be an increase in coral bleaching. பட் இந்த இருந்து அது ஆம்பியன்ட் டெம்பரேச்சர் எங்க இருக்கோ அது ஷிஃப்ட் ஆயிடும், இட் டிஃபரண்ட். அதுக்கப்புறம் வர கதை. இதான் மொத்தமா கோரல் இருக்கிற இஷ்யூ. மேபி பார்த்து வச்சுக்கோங்க, எப்படியும் கேட்க மாட்டாங்க. கோரல்ஸ் பெரும்பாலும் இது வரைக்கும் கேட்டதில்லை, இருந்தாலும் சப்போஸ் கேட்டால் ஒன்றும் பண்ண முடியாது. நான் தான் சொல்லிட்டேன், கோரலுக்கும் ஆல்கேவும் இருக்குல்ல, கோரல் அதுக்கு மேல ஆல்கே இருக்கும், கோரல் இறந்தா ஆல்கே இறந்துரும். அப்ப கோரல் இறந்துருச்சு இல்ல, கோரல் ஏன் இறக்குது, கோரல் ஏன் டை ஆகுது? ஒய் கோரல் algate, coral organism dies. அந்த கலர் எங்க இருந்து கிடைக்குது? ஆல்கைல இருந்து கிடைக்குது. கோரல் உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஆல்கை கண்டிப்பா அது டிபெண்ட் பண்ணியிருக்கும். பிகாஸ் இட் இஸ் சிம்பியாட்டிக். சிம்பியாட்டிக்னா என்னங்க? வாட் இஸ் சிம்பியாசிஸ்? யாருங்க அது? கிளாஸுக்குள்ள வந்தா மொபைல சைலண்ட்ல வைங்க, அடுத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க முதல்ல. ஒரு ஆர்கானிசம் டிபெண்ட் பண்ணி இன்னொரு ஆர்கானிசம் இருக்கும். போத் ஆர் மியூச்சுவலி பெனிஃபிட்டட். அப்ப ஒரு ஆர்கானிசம் இறந்துச்சுன்னா இன்னொரு ஆர்கானிசம் என்ன ஆகும்? இப்ப கோரல் இறந்துருச்சு, ஆல்கை என்ன பண்ணும்? ஆல்கை கண்டிப்பா இறந்துரும். ஆல்கை கண்டிப்பா இருந்தா கோரலோட கலர் என்ன ஆகும்? அந்த ஆல்கை தான் கோரல் கலர் கொடுக்குன்னு சொல்றோமா? சரி, கோரல் ஏன் இருக்குது? இதுக்கான ரீசன்ஸ் பாத்தீங்கன்னா என்னென்ன இருக்கும்? ஃபர்ஸ்ட் நீங்களே சொன்னீங்களா, டர்பிடிட்டி இன்க்ரீஸ் ஆச்சா? டர்பிடிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கோரல்ஸ் இறந்துரும். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கோரல்ஸ் இறந்துருமா? ஸோ இந்த கேஸ் நம்ம எக்ஸாம்பிள் என்ன சொல்றோம்னா, குளோபல் வார்மிங் வில் லீட் டு டெத் ஆஃப் கோரல்ஸ். குளோபல் வார்மிங் மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. குளோபல் வார்மிங் இஸ் ஒன் ஆஃப் த ஃபேக்டர்ஸ். புரிஞ்சதா? ஏதாச்சும் டவுட் இருக்கா? இதனால என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, டூரிசம் இன் கல்ஃப் ஆஃப் மன்னார் வில் பி அஃபெக்டட் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஏன்னா கோரலை பேஸ் பண்ணி டூரிசம் நிறைய இருக்கா. முக்கியமான கோரல் பேஸ் பண்ண டூரிசம் என்னங்க? ஸ்கூபா டைவிங் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸ்கூபா டைவிங் என்ன? டீப் சி டைவிங். எதுக்கு பண்ணுவாங்கன்னா பெரும்பாலும் கோரல் பார்க்கறதுக்கு தான் டைவ் பண்ணுவாங்க. ஸோ அமௌண்ட் ஆஃப் கோரல் டிக்ரீஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும்? வர டூரிஸ்டோட நம்பர் குறைஞ்சிருமா? ஸோ டூரிசம் இன் கல்ஃப் ஆஃப் மன்னார் வில் ரெடியூஸ் அப்படிங்கிற ஒரு இதுவும் இருக்கு. இந்த ரிப்போர்ட் யார் சொல்லியிருப்பாங்கன்னா, யூஎன்டிபி சொல்லியிருப்பாங்க, யுனைடெட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ல இருந்து சொல்லியிருப்பாங்க. கல்ஃப் ஆஃப் மன்னார், லட்சத்தீப் கல்ஃப் ஆஃப் மன்னார் ஏரியால தான் இருக்கு. சாரி லட்சத்தீப் இந்த பக்கம் இருக்கு.
யூஎன்டிபியோட ரிப்போர்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா கல்ஃப் ஆஃப் மன்னார் இதில் இருக்கிற டூரிசம் குறைஞ்சிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி என்னன்னு பார்த்தீங்கன்னா கல்ஃப் ஆஃப் மன்னார்ல இன்னொன்று இருக்கும், கல்ஃப் ஆஃப் மன்னார் ட்ரஸ்ட்னு ஒன்று இருக்கும். கல்ஃப் ஆஃப் மன்னார் பயோஸ்பியர் ரிசர்வ் ட்ரஸ்ட் எதுக்கு செட் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா டு கன்சர்வ் த பயோடைவர்சிட்டி இன் த ரீஜியன். கல்ஃப் ஆஃப் மன்னார் ரீஜியன்ல இருக்கிற பயோடைவர்சிட்டியை கன்சர்வ் பண்றதுக்கு. இதுக்கு ஃபண்ட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா யூஎன்டிபி ஃபண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க, யுனைடெட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் ஃபண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ என்ன இஷ்யூன்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரஸ்ட் ஒழுங்கா ஃபங்க்ஷன் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. 2012 கவர்மெண்ட் செட் பண்ணாங்க. கவர்மெண்ட் has set this trust in 2012, கல்ஃப் ஆஃப் மன்னார் பயோஸ்பியர் ரிசர்வ் ட்ரஸ்ட். இந்த ட்ரஸ்ட் ஒன்றும் ஃபங்க்ஷன் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு பயோஸ்பியரை ப்ரொடெக்ட் பண்ணணும், பயோஸ்பியரை ப்ரொடெக்ட் பண்ணலன்னா என்ன ஆகும், அந்த ஏரியாவில் வர டூரிசமோட இன்கம் அஃபெக்ட் ஆகும், பிளஸ் என்விரான்மெண்டல் கான்சிக்வன்சஸ் நிறைய இருக்கும். ஸோ அதை ப்ரொடெக்ட் பண்ணுவதுக்கோசரம் கல்ஃப் ஆஃப் மன்னார் ட்ரஸ்ட் ஆரம்பிச்சாங்க யூஎன்டிபியோட ஃபண்டிங்னால. ஆனால் இன்னும் அதை ஃபங்க்ஷன் பண்ண ஆரம்பிக்கல அப்படின்னு யூஎன்டிபி சொல்லிட்டு இருக்காங்க. கல்ஃப் ஆஃப் மன்னார் ட்ரஸ்ட் எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னா 2002 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இன்னும் ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிக்கல. Gulf of Mannar Biosphere Reserve Trust. என்ன ஆச்சுன்னா 2012 எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. மறுபடியும் கவர்மெண்ட் சப்சிக்வெண்ட் அமெண்ட்மெண்ட்ஸ்ல அதோட லைஃப் டைம் இன்க்ரீஸ் பண்ணிட்டே வந்தாங்க. 2012 லைஃப் டைம் இன்னும் ஒரு 3 இயர்ஸ்க்கு இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஜியோ பாஸ் பண்ணாங்க. ஆக்சுவலி 2002 எஸ்டாப்ளிஷ் பண்ணது என்னன்னா இட் இஸ் ஃபார் 7 இயர்ஸ். 7 இயர்ஸ்ல ப்ரிசர்வ் பண்ணணும்னு செட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் 3 இயர்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே வந்துட்டே இருக்காங்க. 2012 இன்னும் 3 இயர்ஸ் எக்ஸ்டென்ஷனுக்கு போட்டிருப்பாங்க. ஆனால் எக்ஸ்டென்ஷன் என்ன பிரச்சனை, ஒழுங்கா ஃபங்க்ஷன் ஆகல அப்படிங்கிறதா கிரிட்டிசிசம். இது எங்கேயாச்சும் எழுதும் போது கோட் பண்ணது யூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் பயோடைவர்சிட்டி இந்த மாதிரி ஒரு ட்ரஸ்ட் போட்டாங்க, ஆனால் கவர்மெண்ட் அதை வந்து கண்டுக்கவே இல்லை, பாலிசி பேரலிசிஸ், பாலிசி இனிஷியேட்டிவ்ஸ் வந்து வீக்கா இருக்கு அப்படிங்கிறது எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி முக்கியமா இன்னொரு பில் பாத்தீங்கன்னா மென்டல் ஹெல்த் கேர் பில். மென்டல் ஹெல்த் கேர் பில் 2013. இம்பார்ட்டன்ட் ப்ரொவிஷன் என்னங்க, மென்டல் ஹெல்த் கேர் பில்லோட இம்பார்ட்டன்ட் ப்ரொவிஷன்ஸ். எங்க யாருமே கண்டபஸ் படிக்கிறது இல்லையா? சொல்லுங்க என்னன்னு. முக்கியமா என்னன்னு பாத்தீங்கன்னா மேக்ஸ் access to mental health care a right of all persons. நீங்க mental health care access வந்து it is your right. உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை, எனக்கு மென்டல் ஹெல்த் அஃபெக்ட் ஆன மாதிரி இருக்குன்னா you can claim that it is my right to get treatment. ஏதாச்சும் ஒரு சர்வீஸ் கிடைக்கணும் என்னங்க சொல்லுவோம், 3S. என்னென்ன ஏஸ் சொல்லுவோம், என்னென்ன 3S? அஃபோர்டபிலிட்டி, அக்சசபிலிட்டி, அவைலபிலிட்டி. இது மூணும் கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த சர்வீஸ் என்னன்னா should be affordable, of good quality and available without discrimination. affordability, availability, accessibility இது மூணு மட்டும் இருக்க கூடாது. என்ன இருக்கணும்னா குட் குவாலிட்டியாவும் இருக்கணும்.
இந்த பில் எதை பேஸ் பண்ணியிருக்கும்னா பேஸ்ட் ஆன் இன்டர்நேஷனல் லாஸ் கூட parallel derive பண்ணிருப்பாங்க. சோ இது என்ன சொல்லலாம்? M&A regime ரைட்ஸ் பேஸ்ட் அப்ரோச் சொல்லலாமா? ரைட்ஸ் பேஸ்ட் அப்ரோச் தானங்க. இதுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா புது பிளான் கொண்டு வந்திருக்காங்க. பிளான்ட் அண்டர் டிஸ்ட்ரிக்ட் மென்டல் ஹெல்த் ப்ரோக்ராம் 12th ஃபைவ் பிளான்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் மென்டல் ஹெல்த் ப்ரோக்ராம் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இந்த நியூ பில் will repeal the mental health act 1987. 1987ல அந்த mental health act ரீப்ளேஸ் பண்ணும். இது it will replace the mental health act of 1987. இப்போ mental health act ஓட ப்ராப்ளம் என்னங்க? அதை எங்க ரீப்ளேஸ் பண்ணணும்? what is the need to replace mental health act? ரீப்ளேஸ் பண்ணனும்னால ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்குமா? என்ன ப்ராப்ளம்? 3 இயர்ஸ் விட்டுருங்க. அதோட முக்கியமான இன்னொரு விஷயம் இருக்கு. எந்த சர்வீஸ் கொடுத்தீங்கனாலும் 3 இயர்ஸ் வேணும். 1987 மென்டல் ஹெல்த் பில் என்ன மென்டல் ஹெல்த் ஆக்ட் என்ன பண்ணும்னா இட் வெஸ்ட் எக்ஸ்ட்ராடினரி பவர் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் சைக்காட்ரிஸ்ட். சைக்காட்ரிஸ்ட் என்ன சொல்றாங்களோ அதான். இப்போ என்னன்னா நீங்க சைக்காட்ரிஸ்ட் சொல்ற மாதிரி இல்ல, பேஷண்ட் என்ன ப்ரிஃபர் பண்றாங்களோ அதான் பண்ணணும். இதான் ரைட் பேஸ்ட் அப்ரோச். நீங்க சொல்றதை விட நான் எனக்கு என்ன வேணுங்கிறத நான் கேட்கறேனோ அதை நீங்க செய்யணும் அப்படிங்கறதா இந்த புது பில்லோட ப்ரொவிஷன்ஸ். அதான் ரைட்ஸ் பேஸ்ட் அப்ரோச். இப்ப சைக்காட்ரிஸ்ட் கிட்ட வந்து பவர் நிறைய இருக்கிறதுனால என்னங்க ஆகும்? when you give some extraordinary power என்ன ஆகும்? பவர் அதிகமாக இருந்தாலும் கண்டிப்பா மிஸ்யூஸ் பண்ணுவாங்களா? நம்ம கிட்ட கண்டிப்பா பவர் எப்பயுமே அதிகமாக வருது, என்ன பண்ணுவோம்? மிஸ்யூஸ் தானே பண்ணுவோம். அதான் பிரச்சனை. பிகாஸ் மோஸ்ட் சைக்காட்ரிஸ்ட் ஹவ் மிஸ்யூஸ்ட் தி பவர்ஸ். அதனால அதை ரீப்ளேஸ் பண்ணணும்னு பாக்குறாங்க. மிஸ்யூஸ் மீன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு ஒரு டைப் ஆஃப் டிசார்டர் இருக்கும், ட்ரீட்மெண்ட் என்ன வேற ஏதாச்சும் அவங்க தகுந்த மாதிரி பிளான் பண்ணுவாங்க. அதே மாதிரி மென்டல் ஹெல்த் நல்லா இருக்கவங்கள டிசார்டர்னு சொல்லலாம், டிசார்டரா இருக்கவங்கள நல்லா இருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா அவங்களோட சைக்காட்ரிஸ்டோட டிஸ்கிரிப்ஷன். அதே மாதிரி ட்ரீட்மெண்ட்டுக்கு நீங்க வந்து வீட்ல இருந்து வந்து போலாங்கிறத நீங்க ஹாஸ்பிட்டல்ல தான் தங்கி ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். பிகாஸ் யூ ஆர் மென்டலி இல், யூ cannot be left in public. இந்த மாதிரி சொல்லலாம். நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குல்ல. இன்கேஸ் அவங்களோட பிஹாஃப்ல ஃபேமிலி வந்து டிமாண்ட் பண்ணலாம்ல. இப்ப ஃபேமிலி டிமாண்ட் பண்ண முடியாது, ஏன்னா டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் சைக்காட்ரிஸ்ட்னு சொல்றாங்க. அப்ப நீங்க உங்களால என்ன பேச முடியாங்க? ஏன்னா சைக்காட்ரிஸ்ட் டாக்டர் சொல்றதா நீங்க கேட்டாகணும். இப்போ என்ன பண்ணலாம்? ஃபேமிலி வந்து நாங்க இப்படி ப்ரிஃபர் பண்றோம்னா சொல்ல முடியும். ஆன் பிஹாஃப் ஆஃப் இந்த மென்டல் ஹெல்த் பேஷண்ட் பிஹாஃபா நாங்க இப்படிதான் இருக்கணும்னு எதிர்பார்க்கறோம்னா சொல்ல முடியும். அப்ப இதுக்கு முன்னாடி you have no right. இது என்னன்னா quasi judicial body to oversee the functioning of mental health facilities. To oversee the functioning of mental health facilities. Mental Health Review Commission, a quasi judicial body to oversee the functioning of mental health facilities. And protect the right of persons with mental illness.
அதே மாதிரி இந்த மென்டல் ஹெல்த் ரிவ்யூ கமிஷன் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா will review all admission beyond 30 days. நீங்க யாராச்சும் ஒருத்தர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணீங்கன்னா 30 டேஸ்க்கு மேல ரிவ்யூ பண்ணிக்கிட்டே இருக்கும். It will review all admissions beyond 30 days. அதே மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் ட்ரீட்மெண்ட்ல ப்ராப்ளம் வந்து அப்பீல் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா யூ கேன் அப்பீல் வித் மென்டல் ஹெல்த் ரிவ்யூ கமிஷன். அதனால குவாசி ஜுடிஷியல் பாடி. இட் வில் டேக் டெசிஷன்ஸ் பேஸ்ட் ஆன் யுவர் கம்ப்ளைண்ட். பேஸ்ட் ஆன் யார் மென்டல் ஹெல்த்னால ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்ட்டு ஃபேமிலி யாராச்சும் கன்சிடர் பண்ணாங்கன்னா இஃப் தி திங்க் ஸோ தே கேன் கோ ஃபார் அப்பீல். அப்பீல் யார்கிட்ட போகலான்னா இந்த மென்டல் ஹெல்த் கமிஷன் கிட்ட தான் போகணும். What is Himalayan wonder? என்னது? மொத்தமா பிரேக் கொண்டு வரீங்களா? ஓகே, பிரேக் போயிட்டு வந்து பார்ப்போம். இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹிமாலயன் பயோ ரிசோர்ஸ் டெக்னாலஜி, IHBT, இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹிமாலயன் பயோ ரிசோர்ஸ் டெக்னாலஜி எங்க இருக்குன்னா ஹிமாச்சல் பிரதேஷ்ல இருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த தான்லஸ் ரோஸ் எதுங்க? வேர்ல்டுல ஃபர்ஸ்ட் டெவலப்டு தான்லஸ் ரோஸ். கிராண்ட் கேலா. இது எங்க டெவலப் பண்ணிருப்பாங்க பார்த்தீங்கன்னா ஸ்விஸ்ல டெவலப் பண்ணிருப்பாங்க. சுவிட்சர்லாந்து. சும்மா தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க. அதோட இது எந்த விதத்துல சுப்பீரியர்னு பார்த்தீங்கன்னா இதோட ஷெல்ஃப் லைஃப் அரௌண்ட் 1 to 2 days தான் இருக்கும். இதோட ஷெல்ஃப் லைஃப் 7 days. ஷெல்ஃப் லைஃப் என்னங்க? பெட்டல் சுதிராம இருக்காது. நம்ம நார்மலாக ரோஸ் எடுத்து எவ்வளோ நாள் காஞ்சிரும்? ஒரு நாள், மேக்ஸிமம் ஒரு நாள் தான் வச்சிருப்போம். இது 7 days வச்சிருக்கலாம். 7 days வச்சிருக்கலாம் மீன்ஸ் இது பண்ண முடியாது. ப்ரிசர்வ் பண்ணி வச்சா 7 days வரைக்கும் நீங்கள் வச்சுட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணலாம். நார்மலாக 1 day தான் இருக்கும். நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கும் போது இட் கேன் சஸ்டெயின் ஃபார் 7 days. மாடிஃபைட் கிராப் ஜிஎம் பண்ணாமல் எப்படிங்க தான் இல்லாமல் கொண்டு வர முடியும்? ஜீனுக்கு எந்த தான் சாரி தானுக்கு எந்த ஜீன் பார்த்தா அந்த ஜீனை மட்டும் ரிமூவ் பண்ணிருப்பாங்க. ஓகே, ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன் சொன்னோம்ல, அதுல காம்போசிஷன் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. CJI and 2 senior most judges of Supreme Court. Seven members like Chief Justice, 2 senior most judges of Supreme Court, Law Minister, 2 eminent jurists appointed by President, Leader of Opposition. இதுதான் காம்போசிஷன் ஆஃப் ஜுடிஷியல் கமிஷன். 2 பொலிட்டிக்கல் வந்துடும். ஏன்னா லா மினிஸ்டர் இல்லாமல் ஜுடிஷியரி வந்து இது பண்ண முடியாது. அதனால லா மினிஸ்டர் உள்ள ஒன்றுட்டாங்க. ஆப்வியஸ்லி லா மினிஸ்டருங்கிறது வந்து பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்றாரோ அதான் செய்ய போறாரு. இட் இஸ் இன்டைரக்ட்லி த பவர் ஆஃப் பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர். And then leader of opposition.
இப்போ இன்னொரு ரீசெண்டான இஷ்யூ வந்தது. ஆஞ்சலினா ஜோலி இஷ்யூ என்னங்க? வாட் இஸ் த இஷ்யூ ரிலேட்டிங் டு ஆஞ்சலினா ஜோலி? எழுதுறீங்களா? மேசெக்டமி. மேசெக்டமிக்கு அடுத்தது ஒரு பிரச்சனை வந்தது. என்ன பிரச்சனை? இமீடியட்டா மேசெக்டமி பண்ண உடனே ஒரு இஷ்யூ. ஹியூமன் ஜீனோமை பேட்டர்ன் பண்ணலாமா முடியாதாங்க? அதான் பிரச்சனை வந்தது. ஏன்னா பிஆர்சிஏன்னு ஒன்று சொன்னாங்களா? பிஆர்சிஏவா பிசிஆர்ஏவா? இந்த 2 ஜீன்ஸ் தான் வந்து ரெஸ்பான்சிபிள் ஃபார் பிரஸ்ட் கேன்சர்னு சொன்னாங்களா? ஸோ இந்த ஜீனை பேட்டர்ன் பண்ண முடியுமா முடியாதா? ஆக்சுவலி அது ஆஞ்சலினா ஜோலி இஷ்யூ வரும்போது பார்ப்போம். அந்த ஜீனை தான் ரெஸ்பான்சிபிள் ஃபார் பிரஸ்ட் கேன்சர்னு சொல்லியிருப்பாங்க. இப்போதைக்கு வேண்டாம், இது இப்போதைக்கு வேண்டாம்னா என்ன மீன்ஸ் இது ஒரு எக்ஸ்பென்ஷன் மறந்துடுச்சு. பட் இந்த 2 ஜீன்ஸ் தான் ரெஸ்பான்சிபிள் ஃபார் பிரஸ்ட் கேன்சர். ஸோ இந்த ஜீன் தான் ரெஸ்பான்சிபிள் கண்டுபிடிச்சிட்டாங்க. கேன் இட் பி பேட்டன்டட்? பண்ணலாமா? என்ன கரண்ட் அஃபேர்ஸ் ஃபாலோ பண்ணீங்களா இல்லையாங்க? யாருமே கரண்ட் அஃபேர்ஸ் படிக்காத மாதிரியே ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறீங்க. ரெஸ்பான்சிபிள் ஜீன் இல்லை அது. ஆக்சுவலி பேட்டர்னுக்கு அப்ளை பண்ணாங்க. அந்த ஜீனியை பேட்டர்ன் பண்றதுக்கு அதான் பிரச்சனை வந்தது. பிரச்சனை வந்து என்ன ஆச்சுன்னா யூஎஸ்ல பேட்டர்ன் பண்ண முடியாதுன்றாங்க. தென் அந்த ஃபோன் பண்ண ஹாஸ்பிட்டல் வந்து யூஎஸ் சுப்ரீம் கோர்ட்டுக்கு மூவ் பண்ணாங்க. சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிச்சுன்னா ஜீன்ஸ் ஆர் நேச்சுரலி அக்கரிங் சப்ஸ்டன்சஸ் அண்ட் தே கேனாட் பி பேட்டன்டட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுதான் இஷ்யூ. ஜீன்ஸை நேச்சுரலி அக்கர் ஆர் ஹியூமன் ஜீன்ஸை நீங்கள் பேட்டர்ன் பண்ண முடியாது. சப்போஸ் இஃப் யூ கிரியேட் எனிதிங் ஆர்டிஃபிஷியல் இட் கேன் பி பேட்டன்டட். ஃபார் எக்ஸாம்பிள் ஜிஎம்லாம் இருக்குல்ல, ஜெனடிக் மாடிஃபிகேஷன் கேன் பி பேட்டன்டட். அதோட மெடிசினல் குவாலிட்டிஸ் அதுலேருந்து அந்த ப்ராடக்ட்ஸை தான் இது பண்ணாங்க. அந்த ஜீனை பேட்டர்ன் பண்ணல, அதோட மெடிசினல் குவாலிட்டிஸ். ஏன்னா இதோட மெடிசினல் குவாலிட்டி இது இருக்கு. ஸோ வி ஆர் கோயிங் டு யூஸ் இட் இன் மெடிசன் ஃபார் கியூரேட்டிவ் சம் கியூரேட்டிவ் பர்பஸஸ். அதனால நீமை பேட்டர்ன் பண்ணாதான் இந்தியாவில் பிரச்சனை இருந்தது. நீம் டர்மரிக் 2 தான் பிரச்சனை இருந்தது. மஞ்சளும் வேம்பும். ஸோ யூஎஸ் சுப்ரீம் கோர்ட் சொன்னதுலேருந்து என்னன்னா ஹியூமன் ஜீன்ஸ் கேனாட் பி பேட்டன்டட். பார்த்து வச்சுக்காங்க, இந்த வருஷம் கொஸ்டின் கேட்கறதுக்கான ஹை சான்சஸ் இருக்கு. இதில் கேன் ஹியூமன் ஜீன்ஸ் பி பேட்டன்டட் ஆர் கிரிட்டிக்கலி அனலைஸ் வெதர் ஜீன்ஸ் கேன் பி பேட்டன்டட் ஆர் நாட். அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு இது ரிசீவ் ரிலேட்டட் வரலாம். இங்க பாருங்க, we hold that a naturally occurring DNA segment is a product of nature and not patent eligible merely because it has been isolated. இதான் யூஎஸ் சுப்ரீம் கோர்ட் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட். நீங்க ஐசோலேட் பண்ணதுனால மட்டும் அதை வந்து என்ன பண்ண முடியாது, பேட்டர்ன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி ப்ரிசம் இஷ்யூ ஒன்று இருக்கும். அது மட்டும் டீட்டெயிலாக ஒரு கிளாஸ் எப்படியும் ஒரு 1 hour தேவைப்படும். அது அப்புறம் பார்ப்போம். என்னங்க இஷ்யூ, என்ன இஷ்யூ இது? வாட் இஸ் த இஷ்யூ? யூஎஸோட சர்வேலன்ஸ் அது தனியாக பார்க்கணும். ஏன்னா இது சைபர் கிரைம் உங்களுக்கு நடத்திட்டாங்களே, அது ரிலேட்டட். இது சைபர் கிரைம் ஆக்சுவலாக சைபர் செக்யூரிட்டி அண்ட் ப்ரைவேசி. முக்கியமாக ப்ரைவேசி இருக்கா இல்லையா அந்த இஷ்யூ ரிலேட்டடாக பார்க்கணும். இது மட்டும் கடைசியாக தனியாக பார்ப்போம். ஏன்னா இது ரொம்ப பெரிய கான்ட்ராவர்சி ப்ளஸ் இம்பார்ட்டன்ட் இஷ்யூ. இப்போ இது ப்ரைவேசி, அதுக்கப்புறம் இது ரிலேட்டடாக இந்தியன் கவர்மெண்ட் கொண்டு வந்த புது ரெகுலேஷன்ஸ். ஏன்னா இந்த மினிஸ்ட்ரி, கம்யூனிகேஷன் மினிஸ்ட்ரி வந்து ஒரு ரெகுலேஷன் கொண்டு வந்திருப்பாங்க இது ரிலேட்டடாக.
சர்வேலன்ஸ் பண்ண முடியுமா முடியாதான்ட்டு. ஸோ இதெல்லாம் சேர்த்து ஒரு கிளாஸில் பார்ப்போம். அதே மாதிரி ரீசெண்டாக வேர்ல்டு பேங்க் ரிப்போர்ட் ஒன்று இருக்குங்க. World Bank report on malnourishment. What is malnutrition? Deficiency of nutrition சொல்ல முடியுமா இல்ல inadequate nutrition சொல்லலாமா? ஏன்னா ஸ்கேசிட்டின்னு சொல்ல முடியாது. ஸ்கேசிட்டி ஆஃப் நியூட்ரிஷன் என்ன, உங்களுக்கு கண்ட்ரிலேயே மொத்தமாக ஸ்கேசிட்டி இல்லைன்னு ஆகிடும். சாரி நியூட்ரிஷனே இல்லைன்னு ஆகிடும். அப்படி சொல்ல முடியாதுல்ல. inadequate nutrition levels. அப்போ inadequate nutrition level எங்கெங்க அதிகமாக இருக்கும்? ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ். ஓகே, அதுக்கப்புறம் வேர்ல்ட் லெவலில் சொல்கிறீங்க. இந்தியா லெவலில் எடுத்தீங்கன்னா ரூரல் ஏரியாஸ். பெரும்பாலும் ரூரல் ஏரியாஸில் வந்து அர்பன் ஏரியாஸில் இருக்கிறதோட ரூரல் ஏரியாஸில் மால்நிரிஷ்மெண்ட் லெவல் அதிகம். அதே மாதிரி ஸ்டேட் வைஸ் பார்த்தீங்கன்னா பீகார், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், யூபி, ஒரிசா இந்த மாதிரி ஸ்டேட்ஸில் வந்து மால்நரிஷ்மெண்ட் அதிகமாக இருக்குது. அண்ட் மால்நரிஷ்மெண்ட் இன் ரீசெண்ட் இயர்ஸ் இஸ் இன்க்ரீசிங். அதான் பிரச்சனை. எம்டிஜியில் டார்கெட் என்னங்க? வாட் இஸ் எம்டிஜி? மில்லேனியம் டெவலப்மெண்ட் கோல். அதில் டார்கெட் என்ன? மால்நரிஷ்மெண்ட் ரிலேட்டடாக என்னப்பா இது டார்கெட்? மால்நரிஷ்மெண்ட் ஏன் வருது? பாவர்ட்டி. பாவர்ட்டி ரிலேட்டடாக எம்டிஜி என்ன இருக்கு? பாவர்ட்டி ரிலேட்டடாக மில்லேனியம் டெவலப்மெண்ட் கோல் என்ன இருக்கு? பாவர்ட்டி லைனை ரெடியூஸ் பண்றீங்களா? ஆக்சுவலி ரெடியூசிங் கிடையாது. பிபிஎல் பாப்புலேஷனை ஹாஃப் பண்ணணும் பிஃபோர் 2015. அதான் வந்து காம்பேக்ட் ஆஃப் காம்பேட்டிங் எக்ஸ்ட்ரீம் மால் நியூட்ரிஷன் அண்ட் பாவர்ட்டி அப்படின்னு ஒரு இது இருக்குமா? எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி அண்ட் மால் நியூரிஷ்மெண்ட் யூஎனோட எம்டிஜியில் ஒரு முக்கியமான கோல். இது அச்சீவ் பண்ணாமல் இல்லையாங்க? எம்டிஜியோட டார்கெட் என்ன? எப்போக்குள்ள எம்டிஜி அச்சீவ் பண்ணணும்? 2015. ஸோ இஸ் இட் பாசிபிள் டு அச்சீவ்? அதான் இப்போ கொஷின். இதை பேஸ் பண்ணி தான் இந்த சர்வே எடுத்திருப்பாங்க. சர்வே ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஹாஃப் பண்ணியிருக்கணும் பட் அச்சீவ் பண்ண முடியல. 2015 ஹாஃப் பண்ணியிருக்கணும். we have to half the extreme poverty. சரி, பாவர்ட்டி லிமிட் எவ்வளோ டிஃபைன் பண்ணியிருப்பாங்க? வாட் இஸ் த பாவர்ட்டி லிமிட்? வேர்ல்டு பேங்க் ரிப்போர்ட் படி நம்ம கண்ட்ரி விட்டுருங்க, 37. வேர்ல்டு பேங்க்லாம் இதில் கொடுத்துருப்பாங்க. $2 கிடையாது, $1.25. பர் டேக்கு $1.25 கம்மியாக இன்கம் இருந்தால் the family is treated as பிபிஎல் ஃபேமிலி. இது வந்து அக்கார்டிங் டு வேர்ல்டு பேங்க், வேர்ல்டு ஸ்டாண்டர்ட்ஸ் இது. ஆனால் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் வேறு. இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் விட்டுருங்க. பர் பர்சன் ஃபேமிலி கிடையாது. நம்மளும் இதில் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? ரூரலா அர்பனா? ரூரல் 2832. ஸோ இதை வந்து அச்சீவ் பண்ண முடியல. அச்சீவ் பண்ண முடியாததுக்கு முக்கியமான ரீசன் ஸ்டேட்ஸோட ப்ரோக்ராம்ஸ் அண்ட் பாலிசிஸ் எஃபெக்டிவாக இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மால்நியூட்ரிஷனை கம்பேர் பண்ணுறதுக்கு முக்கியம், மால்நியூட்ரிஷனை காம்பேட் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் போட்ட பிளான் என்ன? இம்பார்ட்டன்ட் பிளான் டு காம்பேட் மால்நியூட்ரிஷ்மெண்ட்.
ஃபுட் செக்யூரிட்டியில் உங்களுக்கு மால் நரிஷ்மெண்ட் வராதுங்க. இட் இஸ் என்டைட்லிங் ஃபுட் கிரைன்ஸ், நாட் நியூட்ரிஷனல் செக்யூரிட்டி. நியூட்ரிஷனல் செக்யூரிட்டி வேறு, ஃபுட் செக்யூரிட்டி வேறு. நியூட்ரிஷன் செக்யூரிட்டி வேணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க, ஆனால் ஒன்றும் இன்க்ளூட் பண்ணல. நியூட்ரிஷன் செக்யூரிட்டி இன்க்ளூட் பண்ணிடுறாங்களா என்ன? மில்லட்ஸ் தரேன்னு சொல்லியிருக்காங்க, ஆனால் கொடுக்குறாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் நியூட்ரிஷன் செக்யூரிட்டின்னு சொல்லியிருக்காங்க, பட் எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குன்னு தெரியல. அதான் பிரச்சனை. ஃபுட்டுக்கு நியூட்ரிஷனுக்கு என்ன டிஃபரன்ஸு? வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன்? ஃபுட்டுனா ஜஸ்ட் டயட்டுங்க. நியூட்ரிஷன் இஸ் பேலன்ஸ்டு டயட். உங்களுக்கு ஒரு நாளைக்கு இத்தனை கிராம்ஸ் ஆஃப் இந்த சப்ஸ்டன்ஸ் வேணும் அப்படிங்கிறது தான் நியூட்ரிஷன். பிகாஸ் பாடி பில்டிங்கு உங்களுக்கு நியூட்ரிஷன் தான் முக்கியம், ஃபுட்டு தேவையில்லை. ஃபுட்டு நீங்கள் எவ்வளோ சாப்பிட்டாலும் நியூட்ரிஷன் இல்லைனா இட் இஸ் வேஸ்ட். அதனால தான் ஃபுட் செக்யூரிட்டி பற்றி பேசாமல் நியூட்ரிஷனல் செக்யூரிட்டி பற்றி பேசியிருப்பாங்க. இந்த மால் நரிஷ்மெண்ட்டை காம்பேட் பண்ணுறதுக்கு தான் என்ன போட்டாங்கன்னா ICDS. வாட் இஸ் ICDS? இன்டெகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் ஸ்கீம். இன்டெகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் ஸ்கீமில் என்ன பண்ணுவாங்க? யார் யாருக்கு கொடுப்பாங்க? ICDSல ஃபுட் யார் யாருக்கு கொடுப்பாங்க? சைல்டு அப் டு 6 இயர்ஸா? அப் டு 6 இயர்ஸ். அதுக்கப்புறம் அவ்வளோ மட்டும்தானா? லாக்டேட்டிங் மதர்ஸ், அதான் முக்கியம். ICDSல மிட் டே மீல் ஸ்கீம் வரும். அதுக்கப்புறம் SSAல கொடுக்குறாங்கல்ல, சர்வ சிக்ஷா அபியானில் கொடுக்குற மீல் ஸ்கீம், அங்கன்வாடிஸ், அதான் கேள்வி 6 அரௌண்ட் 6 அங்கன்வாடிஸ், மிட் டே மீல் ஸ்கீம் இதெல்லாம் வரும். ஸோ இந்த ரெண்டும் தான் அவங்க வந்து உங்களுக்கு மால் நியூட்ரிஷனை காம்பேட் பண்ணுறதுக்கு இம்பார்ட்டண்டான ப்ரொவிஷன்ஸ். அதனால தான் ICDS வந்து என்னது கண்ட்ரியோட ப்ரையாரிட்டியாகவே சொல்லியிருப்பாங்க. பிகாஸ் ICDS இல்லாமல் மால் நியூட்ரிஷன் உங்களால் ஹேண்டில் பண்ணவே முடியாது. அதனால தான் விமனை வந்து ICDS கீழே கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ மால் நரிஷ்மெண்ட் எங்கெங்க அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதில் இன்னொரு ரிப்போர்ட் இருக்குங்க. இது எதில் சொல்லியிருப்பாங்கன்னா வேர்ல்டு பேங்கோட GMRல சொல்லியிருப்பாங்க, குளோபல் மானிட்டரிங் ரிப்போர்ட். GMR. வேர்ல்டு லெவலில் இருக்கிற புவர் பாப்புலேஷனில் 87% எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சவுத் ஏஷியா அண்ட் சப் சஹாரன் ஆஃப்ரிக்கா, இந்த ரெண்டு ஏரியாவில் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 87%. பார்த்துங்க, 87% இஸ் ஆல்மோஸ்ட் த மோஸ்ட் சிக்னிஃபிகன்ட் பார்ட். இதில் முக்கியமாக சவுத் ஏஷியாவில் பார்த்தீங்கன்னா இந்தியாவும் பங்களாதேஷும் 2 ப்ராமினன்ட் கண்ட்ரிஸ். முக்கியமாக எங்கெங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பீகார், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், அதுக்கப்புறம் ஒரிசா, இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் ஸ்டேட்ஸ். இது மட்டும் இல்லாமல் இதோட எதை கம்பேர் பண்ணியிருப்பாங்கன்னா மால் நரிஷ்மெண்ட்டோட இதையும் கம்பேர் பண்ணியிருப்பாங்க, செக்ஸ் ரேஷியோ கம்பேர் பண்ணியிருப்பாங்க. மால் நரிஷ்மெண்ட்டுக்கு செக்ஸுக்கு என்ன சம்பந்தம்? வாட் இஸ் த ரிலேஷன் பிட்வீன் மால் நரிஷ்மெண்ட் அண்ட் செக்ஸ்? இங்கே யார் யாருங்க சோஷியாலஜி ஆப்ஷன் சொல்லுங்க. சரி, மால் நரிஷ்மெண்ட்டுக்கும் செக்ஸுக்கும் என்ன சம்பந்தம்? அதிகமாக எனர்ஜி தேவைப்படுதா? எனர்ஜி எங்கே கொண்டு வந்து செக்ஸோட சேர்த்துறீங்க? அப்போ மேலே எனர்ஜி அதிகமாக தேவை, ஃபீமேல் எனர்ஜி கம்மியாக தேவையா? அப்படி இல்லை. What is the relation between malnourishment and sex with related to Indian society? ஏன் ப்ராப்பர் டயட் இல்லை?
இந்தியன் சிஸ்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஹஸ்பண்டுக்கு கொடுத்துட்டு தான் ஒய்ஃப் சாப்பிடணும்னு பார்ப்பாங்க. அப்படி இல்லைனா சில்ட்ரனுக்கு கொடுத்துட்டு தான் மதர் சாப்பிடணும்னு பார்ப்பாங்க. இப்போ என்ன ஆகும்? தே வில் சாக்ரிஃபைஸ் தேர் ஃபுட் ஹேபிட்ஸ் அண்ட் ஃபுட் குவாலிட்டி ஆஃப் ஃபுட். அப்போ குவாலிட்டி ஆஃப் ஃபுட்டை கொடுத்துட்டாங்கன்னா அவங்களோட நியூட்ரிஷன் லெவல் என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகிடும். இதுதான் வந்து இந்தியன் சொசைட்டி பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கிற பெர்ஸ்பெக்டிவ். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஃபீமேல் மால் நரிஷ்மெண்ட் அதிகமாக இருக்கும். இது சொல்கிறது எல்லாமே ரூரலுக்கு தான் அப்ளை ஆகும், அர்பன் சொசைட்டிக்கு அப்ளை ஆகாது. ஏன்னா அர்பனில் டிஃப்ரெண்ட், ரூரலில் டிஃப்ரெண்ட். இதுவும் 2 பார்ட்ஸ் இருக்கு. கரெக்ட் தானேங்க? ஏன்னா இதில் கம்பேர் பண்ணது அப்படி தான் இருக்கும். அர்பனில் சினாரியோ என்ன இருக்குது, ரூரல் என்ன சினாரியோ இருக்குது, அந்த மாதிரி தான் கம்பேர் பண்ணி போட்டிருப்பாங்க ரிப்போர்ட்டில். மால்நரிஷ்மெண்ட் ப்ரிவலன்ஸ் அதிகமாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரூரலில் தான் இருக்கும். அர்பனில் மால்நரிஷ்மெண்ட் அதிகமாக இருக்காது. தெரியல எனக்கு எந்த ஸ்டேட்ல கொடுக்குறாங்கன்னு தெரியல. இது நல்லா இருக்கே. ஆனா நான் பார்த்தேன் எந்த ஸ்டேட்னு தெரியல. நான் பார்த்து ரெஃபர் பண்ணி சொல்றேன். ஒரு ஸ்டேட்டும் நிறைய பிளான்ஸ் போட்டு வச்சிருக்காங்க. எந்த ஸ்டேட்ல என்ன பிளானே தெரிய மாட்டேங்குது வர வர. ஏன்னா ரீசெண்டா உத்தராகண்ட்ல மட்டும் 4 பிளான் போட்டாங்க. உத்தராகண்ட்ல 4 பிளான்ல வந்தது, பீகார்ல 2 or 3 பிளான்ஸ் வந்தது, ஆந்திராவில் 2 பிளான் வந்து, இந்த மாதிரி நிறைய பிளான்ஸ், ஸ்டேட் லெவல் பிளான்ஸ் நிறைய வந்துகிட்டே இருக்கு. நோ ஐடியா. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான இஷ்யூ பார்க்கணுங்க, மாவோயிஸ்ட் இஷ்யூ. ஏன் மாவோயிஸ்ட் ரீசெண்டாக நியூஸ்ல வந்துட்டு இருக்காங்க? மாவோயிஸ்ட் அண்ட் நக்சலைட்ஸ் ரீசெண்டாக நியூஸ்ல வந்துகிட்டே இருக்காங்களா? என்ன பிரச்சனை? ஓகே, ட்ரெயின் ஒன்று, அதுக்கப்புறம் எஸ்பி தூக்கிட்டு போய் கொண்டாங்க. ஸோ இப்போ இதுலேருந்து கொஷின்ஸ் எப்படி வரலாம்? அப்படி கொஷின்ஸ் வரலாமா? அந்த ஆங்கிளுக்கு யூபிஎஸ்சி கொஷினே கேட்க மாட்டாங்க. எப்படி கேட்பாங்கன்னா, மாவோயிஸ்ட் அட்டாக்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சா? ஹேஸ் இன்க்ரீஸ் இன் த த்ரெட் ஆஃப் மாவோயிஸ்ட் வில் கொஷின் த இன்டர்னல் செக்யூரிட்டி ஆஃப் இந்தியா. ஏன்னா மாவோயிஸ்ட்டுங்கிறதுனால உங்களுக்கு இன்டர்னல் செக்யூரிட்டிங்கிறது பெரிய இஷ்யூ வருதா? இப்போ இன்டர்னல் செக்யூரிட்டிக்கும் மாவோயிஸ்ட்டுக்கும் வரலாம். அப்படி இல்லைனா, is it possible to increase developmental activities in Maoist area? இந்த மாதிரி ஆங்கிளில் கொஞ்சம் யோசனை பண்ணி ஆன்சர் ஏதாச்சும் ஒன்று ஃப்ரேம் பண்ணி வைங்க. நான் பார்க்குறேன், நான் கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணி அனுப்பிச்சுட்றேன். மாவோயிஸ்ட் ரிலேட்டடாக கண்டிப்பாக இந்த வருஷம் ஒரு கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். ஆனால் எப்படி வரும்னு தான் தெரியல. ப்ராபப்ளி எந்த டாப்பிக்கில் வரும்னா கவர்னன்ஸில் வரும், பேப்பர் 2 GS. அப்படி இல்லைனா மாவோயிஸ்ட்டை பற்றி எப்படி கேட்கலன்னா, மாவோயிஸ்ட்டை மெயின் ஸ்ட்ரீம் பொலிட்டிக்கல் இதோட இன்டெகிரேட் பண்ணிடலாமா என்ன? கேன் மாவோயிஸ்ட் பி இன்டெகிரேட்டட் இன் மெயின் ஸ்ட்ரீம் பொலிட்டிக்கல் ப்ராசஸ் ஸோ தட் மேக்ஸிமம் வெல்ஃபேர் டு தட் ஏரியா கேன் பி டன். சரி, சத்தீஸ்கர் மீன்ஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டிங்க. ஆக்சுவலாக மாவோயிஸ்ட் கிடையாது, மார்க்சிஸ்ட். மாவோயிஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி கிடையாது. மாவோயிஸ்ட் அவங்க பொலிட்டிக்கல் ப்ராசஸ்குள்ளே வரமாட்டேங்கிறாங்க. மார்க்சிஸ்ட் அது வேறங்க, அந்த இஷ்யூ வேறு, அது விட்டுருங்க.
அது அவங்களுக்குள்ளே அடிச்சுக்கிட்டது. ஆனால் ஆல் இண்டியா கிசான் சபாவோட செக்ரட்டரி யாரோ ஒருத்தர் வந்து கொண்டாங்க. அதான் அந்த இஷ்யூ வந்து ஃபாலோ பண்ணுவோம். அந்த இஷ்யூ கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அந்த இஷ்யூ ஃபாலோ பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் எப்போ இருக்கோ அப்போ டிஸ்கஸ் பண்ணுவோம். ஏன்னா முக்கியமான சிக்னிஃபிகண்டான இஷ்யூ. ஏன்னா ரீசெண்டாக எஸ்பிஐ கொண்டிருக்காங்க. எஸ்பிஐ கொண்டதுங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது. ஹூ இஸ் அன் எஸ்பி? எஸ்பிங்கிறது யாருங்க? அதை விட்டுருங்க, சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் தான். இம்பார்ட்டன்ஸ் என்ன? இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எஸ்பி இன் இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம் என்ன? இந்தியாவில் இருக்கிற அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டமில் எஸ்பியோட இம்பார்ட்டன்ஸ் என்னங்க? ரெப்ரஸன்டேட்டிவ் ஆஃப் கவர்மெண்ட்டா? நீங்கள் ஒரு கவர்மெண்ட்டோட ரெப்ரஸன்டேட்டிவ் கை வைக்கிறீங்கனாலே யூ ஆர் கொஷினிங் த சாவர்னிட்டி ஆஃப் த கவர்மெண்ட். சாவர்னிட்டி கொஷின் பண்ணுறீங்களா? அப்போ சாவர்னிட்டி கொஷின் பண்ணால் கவர்மெண்ட் அமைதியாக இருக்குமா என்ன? இதுதான் இஷ்யூ. ஸோ எம்எல்ஏ தூக்கிட்டு போனாங்களா? ப்ளஸ் அப்டக்ஷன் ஆஃப் சுக்மா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அலெக்ஸ் பால் மேனன். அதுக்கப்புறம் அது இல்லாமல் இப்போ வந்து ரீசெண்டாக 12 பேரை கொண்டிருக்காங்க சிஆர்பிஎஃப் ஜவான்ஸை. ஸோ இந்த ஆங்கிள்லாம் பார்க்கும்போது ஹவு டு டேக்கிள் மாவோயிசம் ஒன்று. ஏன்னா மாவோயிஸ்ட் எப்பவுமே பார்த்தீங்கன்னா தே வில் அட்டாக் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் அப்படின்னா பப்ளிக் ஆஃபீஸர்ஸை தான் டார்கெட் பண்ணுவாங்க. பிகாஸ் தே ஆர் சிம்பிள்ஸ் ஆஃப் சாவர்னிட்டி. சிம்பிள்ஸ் ஆஃப் சாவர்னிட்டி டச் பண்ணாலே என்ன ஆகும்? கொஷனிங் த லெஜிட்டிமேசி ஆஃப் கவர்மெண்ட். இதுக்கு கவர்மெண்ட் என்ன மெஷர் எடுக்கணும்? What is the need of the hour to tackle Maoism? ஏன்னா இந்த ஏரியாஸ் மாவோயிசம் இருக்கிற ஏரியாஸில் டெவலப்மெண்ட் பண்ண முடியல. இது வரைக்கும் ஏதாச்சும் டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் நடந்திருக்கா? ஏன் நடக்கல? இந்த ரீசன்ஸ்க்கெல்லாம், இந்த கொஷின்ஸ்க்கெல்லாம் ரீசன்ஸ் பார்த்துட்டாங்க. அடுத்த கிளாஸில் அனலைஸ் பண்ணும்போது கொஞ்சம் பெட்டராக புரியும். தெரியல, நான் பார்க்கல. அதே மாதிரி லாஸ்ட் இயர் இது எதிர்பார்த்தோம், இந்த கொஸ்டின் கேட்கல. எதுக்கும் லைட்டாக பார்த்து வச்சுக்கோங்க. இந்த ப்ரொடக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்சஸ் ஆக்ட் 2012 லாஸ்ட் இயரே கேட்பாங்கன்னு எதிர்பார்த்த கொஸ்டின். அதுக்கு பதிலாக தான் என்ன கேட்டாங்கன்னா நேஷனல் மேனுஃபேக்சரிங் பாலிசி கேட்டாங்க. அது ரிசல்ட் ஃபீச்சர்ஸ் என்னங்க? Sexual Offences Act 2012. Other salient features? What are the salient features of the act? இன்னங்க யாருமே கண்டக்ஸ் படிக்கலையா என்ன? First and foremost thing, it has defined who is a child. இது வரைக்கும் எந்த ஆக்ட்லையும் சைல்டுங்கிறத கிளியராக டிஃபைன் பண்ணவே இல்லை. இந்த ஆக்டில் சைல்டு இஸ் ஒன் ஹூ இஸ் பிலோ 18 years of age அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ பிலோ 18 years of age என்ன டயலமா வரும்? 18 years of age and they have to be sexually protected. இப்போ என்ன பிரச்சனை வரும்? இந்தியன் சிஸ்டம்ல மேரேஜ் எத்தனை வயசுல நடக்குது? 16, 17 நடக்குதா? ஸோ அஃபென்ஸா? இதுக்கு எப்படி பனிஷ் பண்ணுவீங்க? இல்லை என்ன பண்ண முடியும்? பனிஷ் பண்ண முடியுமா? பனிஷ் பண்ணலாம். ஏன்னா 18 years கீழே கல்யாணம் பண்ணக்கூடாது. பட் இன் சம் சொசைட்டிஸ் ப்ரொலண்டாக இருக்குது. அப்போ என்ன பண்ண முடியும்? ஒரு இஷ்யூ. அடுத்தது ஒன்று சைல்டு அப்படிங்கிறது யாரை டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ரெண்டாவது the onus of proof
இஸ் ஆன் த அக்யூஸ்ட். சப்போஸ் யாராச்சும் ஒருத்தர் ஒரு அஃபென்ஸை கிரியேட் பண்ணிட்டாங்கன்னா விக்டிம் வந்து ப்ரூவ் பண்ணக்கூடாது. இப்போ இது வரைக்கும் விக்டிம் தான் ப்ரூவ் பண்ணணும். இப்போ விக்டிம் ப்ரூவ் பண்ணக்கூடாது. அக்யூஸ் யாரோ அவங்க தான் ப்ரூவ் பண்ணணும். நான் செய்யலைங்கிறத அவங்க தான் ப்ரூவ் பண்ணணும். இது எப்படி முடியும்? இது அடுத்த இம்பார்ட்டன்ட் ப்ரொவிஷன். தேர்டு பார்த்தீங்கன்னா பனிஷ்மெண்ட். எந்த இதுக்கு என்ன பனிஷ்மெண்ட், வாட் இஸ் வாட் அப்படிங்கிறத கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. வாட் இஸ் செக்ஷுவல் அஃபென்ஸ் அப்படிங்கிறத கிளியராக டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. என்னென்ன ஆக்ட்ஸ் பண்ணால் செக்ஷுவல் அஃபென்ஸ் அப்படிங்கிறத கிளியராக டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது ஃபார் எக்ஸாம்பிள் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்களா, ஆஃபீஸர்ஸோட டியூட்டி என்னங்க? டு ப்ரொடெக்ட் த சிவிலியன்ஸா? அந்த ஆஃபீஸர்ஸ் செக்ஷுவல் அஃபென்ஸ் பண்ணால் அவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட்? மற்ற சிவிலியன்ஸ்க்கு செப்பரேட் பனிஷ்மெண்ட், ஆஃபீஸர்ஸ்க்கு தனி பனிஷ்மெண்ட். இது வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. பிகாஸ் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிட்டிசன்ஸ், அந்த பொசிஷனில் இருக்கிறவங்க என்ன பண்ணக்கூடாது, தே ஷுட் நாட் எக்ஸ்ப்ளாய்ட் பீப்புள் அப்படிங்கிற இதில் கிளியராக இருக்கும். ஸோ ரெண்டு தனித்தனியாக இருக்கும். செக்ஷுவல் அஃபென்சஸ் கமிட்டட் பை ஆர்டினரி பர்சன்ஸ், செக்ஷுவல் அஃபென்சஸ் கமிட்டட் பை அத்தாரிட்டிஸ். அத்தாரிட்டிஸ் ஃபர்ஸ்ட் டைம் அஃபென்ஸ் பண்ணாங்கன்னா பனிஷ்மெண்ட் குறைவாக இருக்கும். நெக்ஸ்ட் டைம் பனிஷ்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகும். சக்ஸஸிவாக பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா பனிஷ்மெண்ட் வில் இன்க்ரீஸ். இதுதான் இதோட ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ். அதே மாதிரி இது அந்த சில்ட்ரன் இல்லைனா யாராச்சும் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டுக்கு இதானாங்கள, அவங்க யாருக்கிட்ட கொடுக்கணுன்னா அவங்களோட இது கொடுப்பாங்கள்ல, ஜுடிஷியல் பொசிஷனில் இருக்கவங்க தான். ப்ராபப்ளி டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டா ஆர் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் அந்த லெவலில் இருக்கவங்க தான் வந்து என்ன பண்ணணும்னா அவங்கக்கிட்ட இது பண்ண முடியும், என்கொயரியே பண்ண முடியும். நார்மலாக போலீஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கு கொண்டு போனால் டாக்டர்ஸ் வந்து ரெஃப்யூஸ் பண்ணக்கூடாது, தே ஹாவ் டு அட்மிட். இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்குது. இது என்னென்னா போலீஸ் கம்ப்ளைண்ட் இல்லாமல் ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் போலீஸ் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிக்கலாம். இது மாதிரி நிறைய இது இருக்குது. இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் ப்ரொவிஷன்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. இந்த வருஷம் கேட்டாலும் கேட்கலாம். ஏன்னா வர வர யூபிஎஸ் ஒரு ட்ரெண்ட் அப்படி ஆயிடுச்சு. நல்ல இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற இஷ்யூவை விட்டுட்டு லாஸ்ட் இயர் என்ன நடந்து அது மாதிரி கேட்டிருப்பாங்க. இப்போ பார்த்தீங்களா 2011 வந்த பில்லோட இம்பார்ட்டன்ஸ். இந்த மாதிரி நிறைய இருக்குது, லைட்டாக பார்த்து வச்சுக்கோங்க. யாருங்க இவங்க? ஃபர்ஸ்ட் விமன் அஸ்ட்ரானமரா? ஃபர்ஸ்ட் விமன் டு ஸ்பேஸ். ஏன் நியூஸ்ல வந்தது? ஏங்க இப்போ நியூஸ்? அவங்க ஃபர்ஸ்ட் விமன் டு ஸ்பேஸ், அதனால இப்போ எதுக்கு நியூஸ்ல வரணும்? இவங்க ஸ்பேஸுக்கு போய் 50 இயர்ஸ் ஆச்சு, அதனால தான் நியூஸ். What is Project Loon? என்ன பண்றாங்க அதுல? கூகுளோட ப்ராஜெக்ட். ஓகே, அது இம்பார்ட்டன்ஸ் என்ன? என்னங்க எல்லாம் வந்து ஏதோ புதுசா பேசுற மாதிரியே பாக்குறீங்க. பேப்பர் யாரும் படிச்சது இல்லையா என்ன? ஓகே, லோக்கலைஸ்டு வைஃபை சொல்லலாம். லோக்கலைஸ்டு வைஃபை, ஹாட் ஏர் பலூன். என்ன பலூன்? மோஸ்ட்லி ஹீலியம் பலூன்ஸ். ஃபர்ஸ்ட் எங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க இந்த ப்ராஜெக்ட் லூனை? ப்ராஜெக்ட் லூன் எதுக்குன்னா டு இன்க்ரீஸ் பை கூகுள் தான் பண்ணுவாங்க. ஆல்மோஸ்ட் 3.2 Mbps பில்லியனோ கொடுத்துட்டு இருக்காங்க. அதில் அந்த அளவுக்கு பெருசாக தேவையில்லை.
டு இன்க்ரீஸ் வைஃபை பெனிட்ரேஷன். ஏன்னா சில ரூரல் ஏரியாஸில் என்ன பண்ண முடியாதுன்னா உங்களால் கேபிள் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா கேபிள் யூஸ் பண்ணும்போது காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதை மினிமைஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா தே ஆர் யூசிங் ஹீலியம் பலூன்ஸ். அந்த பலூனில் என்ன இருக்குன்னா டிரான்ஸ்மிட்டர்ஸ் இருக்கும். அந்த டிரான்ஸ்மிட்டருக்கு ஸ்பெசிஃபிக்காக சிக்னல் ரிசீவ் பண்ணுறதுக்கு என்ன இருக்குன்னா டிஷ் மாதிரி இருக்கும். அதை வச்சு என்ன பண்ணிக்கலாம்னா தே கேன் ஆக்சஸ் இன்டர்நெட். ஸோ ரூரல் இன்டர்நெட் பெனட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் இட் இஸ் ஆல்சோ அஃபோர்டபுள். ஹைட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 30 meters ஹைட்டில் இருக்கும். பலூன் ஃப்ளோட் பண்ணுற ஹைட் வந்து அரௌண்ட் 30 meters. வெயிட் ஒரு நிமிஷம் பார்த்து சொல்லிடுறேன். ஹைட் மட்டும் மறந்து போச்சு. சாரி, 20 kilometers above எர்த். அரௌண்ட் 20 kilometers above the earth surface. இங்கேருந்து சிக்னல் கொடுப்பாங்க, அங்கேருந்து சிக்னல் ரிசீவ் பண்ணுவாங்க. இது வந்து பைலட் ப்ராஜெக்டாக எங்கே யூஸ் பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நியூசிலாண்டில் யூஸ் பண்ணாங்க. இப்போ இந்தியாவில் வந்து இட் இஸ் பீங் இன்ட்ரடியூஸ்ட். அதனால் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க.